யாராயினும் எதுவாயினும் அஞ்சேன், எமக்கு தேவை நீதி என்கிற உரிமை குரலோடு சமூக நீதியின் குரலாக, சமத்துவத்தின் நீதியின் குரலாக பாரெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிற மக்களுக்கு உண்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நடுநிலையான சமத்துவமான சமதர்மமான தொலைக்காட்சியாக லட்சோப லட்ச இளைஞர் கூட்டத்தையும் பெண்கள் கூட்டத்தினரையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் தன்னகத்தே உடைய தனித்தன்மை வாய்ந்த ஏபிஎம் தொலைக்காட்சியானது பல்வேறு விதமான தலைப்புகளிலே சமுதாயத்திலே மிக பெரிய முக்கிய பங்களிப்பை செய்து வருகிறது. ஏபிஎம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்வாட் சேர்மனும், சமூக நீதி பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளரும், சமூக நீதி குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களுடைய இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் இணை பொதுச் செயலாளராகவும் இருந்து செயலாற்றி வருகிற டாக்டர் ஏ பாபுமயிலன் அவர்களுக்கு நன்றி கூறி, உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் பற்றுடைய நேயர்கள், ஏபிஎம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த மதிய மாலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, கிருபையின் கரம் பத்திரிகையின் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இதே நேரத்திலே தமது பட்டிமன்ற விவாத மன்ற கருத்து களம் நண்பர்களோடு குழுவினரோடு இணைந்து நெறியாளனாக நடுவராக இருந்து சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஏபிஎம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழங்கி வருகிற உங்களுடைய மனதிற்கினிய அன்பர், நண்பர், சகோதரர் சேவா ரத்னா கல்வி புரவலர் பிபிசிஆருடைய நன்றி கலந்த வணக்கத்தோடு, இன்றைக்கு சமுதாயத்தில் புறையோடி கொண்டிருக்கிற மிக பெரிய ஒரு சம்பவத்தை கையடக்க காணொளி காட்சியின் மூலமாக சமுதாயத்திலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய ஏபிஎம் தொலைக்காட்சி அரங்கிற்கு பல்வேறு முனையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யாராயினும் எதுவாயினும் அஞ்சேன், எமக்கு தேவை நீதி என்கிற ஒரே முழக்கத்தோடு பாரபட்சம் இல்லாமல் சுவையாக, சூடாக, விறுவிறுப்பாக, கண் கவரக்கூடிய அளவுக்கு மக்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்திலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான விவாத அரங்குகளை நடத்தி வருகிறதான நம்முடைய தொலைக்காட்சி
இன்றைக்கு புற்றுநோய் போன்று பரவி வருகிற ஒரு மிகப்பெரிய சவாலான சங்கதியை தலைப்பாக முன்வைத்து நாம் களமிறங்க இருக்கிறோம். ஏபிஎம் தொலைக்காட்சி நேயர்களே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சிறு வயதிலேயே, பள்ளி பருவத்திலேயே நமக்கு அறிவு பாடமாக ஆசான்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நமது ஏபிஎம் தொலைக்காட்சி அரங்கத்திற்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தேசத்தை வலிமை மிக்க தேசமாக மாற்றக்கூடிய சக்தியை படைத்திருக்கிற தலைவர்கள் மூலமாய் நாம் கேட்க போகிற இந்த மிக பெரிய கருத்து பரிமாற்றத்தை நேயர்கள் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய தாழ்மையான அறிவார்ந்த விமர்சனங்களை நீங்கள் இங்கே பதிவு செய்யும்படியாய் தொடக்கத்திலே நெறியாளன் என்கிற முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பல்வேறு தினசரி நாளேடுகளிலும் பல்வேறு தொலைக்காட்சியிலும் வெளிவந்த ஒரு செய்தி, மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஒரு வழக்குக்காக ஆவேசப்பட்டு சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்தை தான் இன்றைக்கு ஏபிஎம் தொலைக்காட்சி நிறுவனம் சமுதாய சீர்திருத்தத்துக்காக மீண்டும் அந்த நீதிபதிகளுடைய கருத்தை வரவேற்கத்தக்கதாகவும் சமுதாய சீர்கேட்டை அடியோடு அழிக்கத்தக்கதாகவும் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் அப்படி என்ன சொன்னார்கள்? புற்றுநோயை விட கொடியதாக லஞ்சம் பரவி வருகிறது. புற்றுநோயை விட கொடியதாக லஞ்சம் பரவி வருகிறது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு ஏன் தூக்கு தண்டனை விதிக்க கூடாது? இந்திய இறையாண்மையில் இன்றைக்கு மிக பரவலாக தீர்மானம் போட்டு சட்டமே இயற்றப்பட வேண்டும், அதாவது தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது என்றெல்லாம் மனித உரிமைகள், மனித உரிமை ஆர்வலர்கள், இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தூக்கு தண்டனை இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்று ஒரு பக்கம் வழக்குகளும் வாதங்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே மாண்புமிகு நீதி அரசர்கள் ஏன் தூக்கு தண்டனை விதிக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கும் லஞ்சம், எதிலையும் லஞ்சம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்ற நிலைப்பாடு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறபடியினாலே இன்னைக்கு நம்முடைய தேசம் ஏன் ஒரு வல்லரசு நாடாக மாற முடியவில்லை? மேலை நாடுகளுக்கு சமமாக வரக்கூடிய அளவுக்கு பூமியின் மேலும் பூமியின் அடியிலும் கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் பெருகியிருக்கிற நம்முடைய நாட்டிலே ஏன் இன்னும் மக்களுடைய நிலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது? இதற்கு காரணம்
லஞ்சம் தானா என்று இன்றைக்கு ஏபிஎம் தொலைக்காட்சியின் வாயிலாக புற்றுநோயை விட கொடியது லஞ்சம், மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சமுதாய வீழ்ச்சியா, சமுதாய விழிப்புணர்வா? அதாவது இந்த நீதிபதிகளுடைய கருத்தானது சமுதாயத்திலே வீழ்ச்சியை பற்றி சொல்லுகிறதா, அல்லது இவர்களுடைய கருத்து சமுதாயத்தில விழிப்புணர்வை உண்டாக்க சொல்லப்பட்டதா? இதை அடிப்படையிலே வைத்து நேயர்களுக்கும் அநேகருக்கும் புரிதலை உண்டாக்க நம்முடைய தொலைக்காட்சி அரங்கத்திற்கு புற்றுநோயை விட கொடியது லஞ்சம், மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து சமுதாய வீழ்ச்சியே என்று சொல்லுவதற்கு தேவசேனா கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஏஎஸ்கே எலிசா அவர்கள் நம்முடைய தொலைக்காட்சி அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேயர்கள் சார்பாய், நிர்வாகத்தின் சார்பாய், நெறியாளர் சார்பாய் ஏஎஸ்கே எலிசா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவரோடு கூட சேர்ந்து லஞ்சம் புற்றுநோயை விட கொடியது என்று நீதியரசர்கள் சொன்னது சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிதான் என்று சொல்வதற்கு பல்லடம் தொகுதியில் சமூக ஆர்வலராக தையர் கலைஞர் மூலமாய் பல்வேறு விதமான மக்களுடைய நல்வாழ்வுக்கு முன்னிலை வகிப்பாளராய் இருக்கக்கூடிய திருமதி கலாமணி அவர்கள் நம்மோடு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நிர்வாகம் சார்பாய், நேயர்கள் சார்பாய், நெறியாளர் சார்பாக திருமதி கலாமணி அவர்களை வரவேற்கிறோம். இவர்கள் இருவரோடு கூட புற்றுநோய் விட கொடியது லஞ்சம் என்று நீதியரசர்கள் கூறிய கருத்து விழிப்புணர்ச்சி தருகிறது, மக்களுக்கு இன்னும் ஒரு விழிப்புணர்ச்சி தருவதாகத்தான் இருக்கும் என்று சொல்வதற்கு இறை நற்செய்தியாளர் அண்டை மாநிலமாகிய ஆந்திராவிலிருந்து, விஜயவாடா தலைநகரத்திலிருந்து சமூக ஆர்வலராக இறை நற்செய்தியாளராக இருக்கிற ஜான் ஜெபசீலன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நிர்வாகம், நேயர் சார்பாய், நெறியாளர் சார்பாய் அவர்களை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற அளவுக்குத்தான் நான் அதை பார்க்கிறேன். அதை குறித்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததான் நான் இந்த அரங்கத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறேன் என்று முன்னாள் இணை இயக்குனர் வேளாண்மை, அரசு வேளாண்மை துறை இயக்கத்தில் பணிபுரிந்த ரிட்டையர்மெண்ட் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மரியாதைக்குரிய திரு ரஞ்சன் பால் அவர்களை சென்னை மாநகரத்திலிருந்து இணைகிறார். அவர்களை வரவேற்கிறேன். நேயர்களே, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, சுவையாக, சூடாக செய்திகளை முன்னுக்கு பின் முரணாக சொல்லாமல் நடுநிலையாக நேர்கோட்டிலே பயணிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தொலைக்காட்சி என்று படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை, சாமானிய முதல் சர்வாயுத அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வரை மனம் திறந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஏபிஎம் தொலைக்காட்சி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அறிந்த வண்ணமாக நம்முடைய தமிழகத்தின் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள் லஞ்சத்தை குறித்து புற்றுநோயை விட கொடியது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த லஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இவருடைய கருத்து
சமுதாய வீழ்ச்சியை காட்டி கொடுக்கிறதா, இது சமுதாயத்துல விழிப்பை காட்டி கொடுக்கிறதாக அமைக போகிறதா? முதலாவதாக இந்த கருத்து விவாத மன்றத்திலே நீதியரசர்களுடைய இந்த கருத்தானது சமுதாய வீழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்ல, தேவசேனா அரசியல் கட்சி சிறுபான்மையின மக்களுக்கு தன்னை காவலராகவும் மற்ற மக்களுக்கு தோழனாகவும் நண்பனாகவும் சுற்று சுழன்று வருகிற தேவசேனா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எலிசா அவர்களிடத்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். டாக்டர் எலிசா அவர்கள், மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் புற்றுநோயை விட லஞ்சம் மிக கொடூரமாக காணப்படுகிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எலிசா அவர்கள், உங்களுடைய மியூட் ஆன் பண்ணி, உங்க வாய்ஸ் ஆன் பண்ணி. வணக்கம். 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 பட்டிமன்றத்தின் வாயிலாக உலகமெங்கிலும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என்னுடைய தேவசேனா கட்சியினுடைய சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கே சொல்ல போனா நம்ம எல்லாரும் உலக நாடுகள் பட்டியலிலே பார்க்கப்படும் போது வெட்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இந்த லஞ்சம் என்று சொல்லப்படுவது. இந்த லஞ்சத்தில் திளைத்திருக்கிற இன்றைக்கு நம்முடைய தேசம் 2012 முதல் 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலும் மிகப்பெரிய 95% விழுக்காடு வரையிலும் இந்தியாவினுடைய லஞ்சம் பெறுகிற, லஞ்சம் வாங்குகிற மனிதர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உட்பட நம்முடைய பெயர் உலக நாடுகள் பட்டியலில் வீழ்ச்சி அடைந்து மிகவும் இழுக்கான ஒரு நிலைக்கு இந்த 4-5 ஆண்டுகளில தள்ளப்பட்டது மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? விழிப்புணர்வா? இல்லை, மிகப்பெரிய வீழ்ச்சி என்றே சொல்லலாம். லஞ்சம் என்று ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண ஒரு கம்பவுண்டர்ல ஆரம்பிச்சு 10 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்ல ஆரம்பிச்சு அது கடைசியில 13,000 கோடி, 9,000 கோடி, 1,75,000 கோடி என்று சொல்லி மக்களின் பணம், நீங்களும் நானும் உழைக்கிற, நம்மை போன்ற உழைக்கிற மக்களுடைய வரி பணமாய் ஊழலிலே சிக்கிக் கொண்டிருப்பது வீழ்ச்சிதான் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். இதில் மார்த்தட்டி சொல்லிக் கொள்வதற்கும் பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. எந்த ஒரு நாட்டில், எந்த ஒரு இடத்தில், எந்த ஒரு மாநிலத்தில் அல்லது எந்த ஒரு பட்டணத்தில், எந்த ஒரு கிராமத்தில், ஒரு அலுவலகத்தில் லஞ்சம் இருக்கிறதோ, மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லியது போலவே புற்றுநோயை விட கொடியது. இந்த புற்றுநோய்க்கு மருந்தே இல்லை. பல ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போனார், உலக அளவில் மரித்து போயிருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை பார்க்கல கொடியது என்று ஒரு நீதியரசர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளிலும் இன்றைக்கு அவர்கள் கண்டதையும் காதார கேட்டதையும் நிரூபணமாகினதையும் அவர்கள் நீதிமன்றத்தில் அறிவிக்கிறார்கள். நுகர்வோர் வாணிப அந்த துறையானது இந்த வழக்கில தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறது. இவர்கள் சொல்லுகிறது போல நெல் கொள்முதலிலே எந்த ஒரு லஞ்சமும் எந்த ஒரு கரப்டடும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே அடுத்த வார்த்தை, நாங்கள் 105 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், கண்டுபிடித்திருக்கிறோம் லஞ்சம் பெற்றவர்களை. தலையில அடிச்சுக்கிறார் நீதியரசர். ஜட்ஜி தலையில அடிச்சுன்னு சொல்றாரு,
ஏங்க கரப்டடே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க 105 பேர் மேல நீங்க வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சீங்க? அப்படியே போய் அந்த அட்வொகேட் நிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அந்த கடைக்கோடியில இருக்கிற இன்றைக்கு விவசாயம் செய்கிற விவசாயினுடைய நிலையை நீதிபதிகள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அவர்கள் பாம்பு மிகப்பெரிய வந்துட்டு விஷப்பூச்சிகள் நிறைந்திருக்கிற இரவிலும் பகலிலும் அவர்கள் இந்த விவசாயத்தை இரவென்று பகலென்று பாராமல் செய்து உழைத்து கொண்டு வருகிற அந்த நெல்லை நீங்கள் உடனே கொள்முதல் செய்யாமல் நீங்கள் தாமதிக்கிறீர்கள். உடனே கொள்முதல் செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு லஞ்சம் கேட்கிறீர்கள். அப்ப நீங்க லஞ்சம் கேட்கறீங்கன்னா அப்ப இது என்ன? ஒவ்வொரு இடங்களிலும் பொருளாதாரத்துல இங்க நெல் மாத்திரம் தான் இப்ப நமக்கு தெரிஞ்சது. இது போன்ற பல இடங்களில தானிய கொள்முதல்கள் அப்படியே நிக்குது. அப்படியே தானிய கிடங்குகளில நிற்கிறது. அதை விவசாயம் செய்த விவசாயி அதை அப்படியே எப்படி அறுத்து கொண்டு வந்தானோ அதை அப்படியே அதை அழிந்து போகிறதை கண்ணால காண்கிறான். இப்படி பல இடங்களில பல தானியங்கள் பல தானிய வகைகள் விவசாயத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற பொருட்கள் எல்லாமே அழிந்து போகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? வீழ்ச்சிதான். விவசாயிக்கு வந்துட்டு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு சொன்னா அவன் கொண்டு வருகிற பொருள் அடுத்த இடங்களுக்கு போய் சேரல, அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போய் சேரல, அங்கிருந்து மக்களுக்கு போய் சேரல அப்படின்னும் போது இது வீழ்ச்சி தானே. அப்போ நேற்று தினத்துல 6 ரூபாய் எனக்கு புத்தி தெரிஞ்சு 4 ரூபாய் 5 ரூபாய் வந்துட்டு 1 கிலோ அரிசி. இன்னைக்கு அதே அரிசி 50 ரூபாய் 60 ரூபாய் விக்குதுன்னா இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? விலை ஏற்றம் என்று சொல்லல. லஞ்சத்துக்காகவே கொள்முதல் செய்யாமல் இருந்ததால் அந்த பொருட்கள் எல்லாம் வீணாகி போவதால் குறைந்தபட்ச பொருட்களே அதிக விலை உயர்வை கண்டதினால் இது வீழ்ச்சி என்று சொல்வதா என்று புரியவில்லை. ஆனால் தேசத்துல லஞ்சம், நாட்டில லஞ்சம், எந்த துறையில பார்த்தாலும் லஞ்சம், எந்த அதிகாரியை பார்த்தாலும் லஞ்சம். எல்லாரும் சொல்ல முடியாது. உண்மையாய் இன்றைக்கு கையை நீட்டாத எத்தனையோ பெயர் சொல்லக்கூடிய அளவில ஐஜி பொன்மாணிக்கவேல், ஐஏஎஸ் சகாயம், இப்படிப்பட்ட பல இந்த நம்முடைய தமிழகத்துல மாத்திரம் கரைப்படாத எத்தனையோ அதிகாரிகள் இருக்க, ஆனால் பல இடங்களில இந்த லஞ்சம் தீவிரித்து ஆடுகிறது. காரணம் டாக்டர் ஏஎஸ் பேல்சா, நீங்க லஞ்சம் தீவிரித்து ஆடுகிறது, இந்தியா முழுவதும் அரசு துறைகளிலே லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. மாண்புமிகு நீதி அரசர்களுடைய அந்த கருத்து ஒரு சமுதாயத்தின் வீழ்ச்சியாகத்தான் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நீங்க பேசுறீங்க. நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்ப லஞ்சம் வாங்குறது தவறு என்று நீங்கள் குற்றச்சாட்ட கூடுமானால் லஞ்சம் கொடுக்கிறவர்களும் தவறுதானே? அப்ப அந்த நீதிபதிகளுடைய அந்த கருத்திலே லஞ்சம் கொடுக்கிறவர்களை குறித்து அங்கு சொல்லப்படவில்லையே. அப்ப லஞ்சம் வாங்குவது வீழ்ச்சி என்றால் லஞ்சம் கொடுப்பதும் ஒரு வீழ்ச்சி தானே? அதை குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஐயா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே எமர்ஜென்சி ஒரு பேர்ன் ஆயிடுச்சு, ஒரு தீ காயம், உடனே மருத்துவம் பார்த்தாகணும். அந்த நேரத்துல வந்துட்டு மருத்துவம் பார்க்கறதுக்கு இடைத்தரகர்கள், அங்க இருக்கிற கம்பவுண்டர், ஒரு சாதாரண மருத்துவர் வந்துட்டு சிகிச்சை பார்ப்பார். முதல்ல அங்க இருந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலை அந்த கம்பவுண்டர். அப்போ அவர் கொண்டு போறதுக்கு அவர் தாமதிக்கிறார், நிறுத்துறாரு. அப்ப அவர் என்ன எதனா கூடயா நான் எடுத்துட்டு போறேன், அப்பதான் ஸ்ட்ரெச்சரை தள்ள முடியும், அங்க வச்ச இடத்துல நிறுத்துறார். அப்ப கொடுப்பது என்று சொல்வதை விட கொடுக்க வைக்க செய்வதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீ இப்ப வச்சுதான் ஆகணும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது என் உயிர் காப்பாற்றப்படணும், என்னுடையவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னும் போது நான் என்ன செய்ய முடியும்? என் சூழ்நிலையில நான் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏன் கொடுக்க வைக்கிறீங்க? இப்படி கொடுக்க வைப்பதினால தானே கொடுக்கிறார்கள். கொடுப்பதினாலும் கொடுக்க வைப்பதினாலும் எப்படியோ ஒரு விதத்துல தலை இன்றைக்கு விரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்த லஞ்சம் இன்றைக்கு இருக்கிற வரையிலும் நாடு தேசம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேவசேனா கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஏஎஸ்பி எலிசா அவர்கள் நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய அந்த கருத்தை குறித்து அவர் சொன்னார்கள். நான் இதை வீழ்ச்சியாகத்தான் பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள்.
மெய்யாகவே தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த லஞ்சம் மிக கொடுமையாக இருக்கிறது என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். நான் என்ன நீதியரசர்களுடைய அந்த கருத்து ஒருவேளை சமுதாயத்துக்கு ஒரு வீழ்ச்சியாகத்தான் டாக்டர் ஏஎஸ்பி எலிசா அவர்கள் அவரோடு கூட இருக்கிற ஒரு கலாமணி அவர்கள் சொல்ல போகிறார்கள். நம்ம பின்னாடி பார்க்க போறேன் விரிவா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த நீதி அரசர்களுடைய கருத்து ஏன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கக்கூடாது? இனிமேல் இந்த லஞ்சங்கள் வாங்குவதற்கு ஒரு அரசு அதிகாரிகளும் சாதாரண கடை மடை அரசு கேட் கீப்பர்ல இருந்து உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் கூட இனிமே லஞ்சம் வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். அது ஒரு விழிப்புணர்வாகத்தானே இந்த நீதி அரசருடைய கருத்து இருக்க முடியும் என்று நான் இந்த நேரத்துல இறை நற்செய்தியாளராக விஜயவாடாவிலிருந்து சமூக ஆர்வலராக இணைகிற ஜான் ஜெபசீலன் அவர்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். திரு ஜான் ஜெபசீலன் அவர்கள், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய அந்த கருத்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் தொலைக்காட்சி நாளேடுகளிலே நீங்கள் வாட்சி பண்ண இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்து. இந்த வாய்ப்பை தந்த ஏபிஎம் டிவி நிர்வாகஸ்தர்களுக்கும் விசேஷமாக ஐயா டாக்டர் பாபு மயிலன் அவர்களுக்கும் இங்க நடுவராக அமர்ந்திருக்கிற ஐயா பாஸ்டர் குணா பால்ராஜ் அவர்களுக்கும் என்னோடு கூட பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த நாட்களிலே மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசத்திலும், அது மட்டுமல்ல உலகத்திற்கே விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய அருமையான தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். புற்றுநோயை விட கொடியது லஞ்சம், சமுதாய வீழ்ச்சியா விழிப்புணர்வா என்கிற ஒரு நல்ல தலைப்பு. அதுல விழிப்புணர்வு என்பதை பற்றி உங்களோடு கூட பேசும்படியாக நான் வந்திருக்கிறேன். சென்னையை சேர்ந்த ஐயா சூரிய பிரகாசம் அவர்கள் இந்த வழக்கை ஒரு மதுரை உயர் நீதிமன்றத்துல போய் அவங்க வழக்கை கொடுத்ததுனால அதற்கு கிருபாகரன் புகழேந்தி என்ற 2 நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பை தான் நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டு வருகின்றோம். அருமையான ஒரு தீர்ப்பு. இன்றைக்கு இதை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே 8வது லஞ்சத்துல 8வது மாநிலமா இருக்கிறது. தமிழ்நாட்டுல 62% பேர் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு காரியமும் நடைபெற மாட்டேன் என்கிறது ஒரு சர்வே. நீங்க சொல்ற தகவல் வீழ்ச்சியா விழிப்புணர்வா? விழிப்புணர்வுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது வீழ்ச்சியாகவும் இருக்கலாம். இப்பொழுது விழிப்புணர்வுக்காக நான் சொல்லுகிறேன். விழிப்புணர்வு என்றால் என்ன? ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது அது என்ன என்பதை நம்முடைய ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லுவதுதான் ஒரு விழிப்புணர்வு. இதை ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். 62% பேர் நாம் லஞ்சம் கொடுத்தால்தான் காரியமாகிறது தமிழ்நாட்டிலே. இன்னைக்கு இந்தியாவை பார்த்து கொள்ளுங்க. உலகத்துல 247 நாடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த நாடுகளில் 80வது இடத்துல இந்திய தேசம் இருக்கிறது. எங்கும் ஊழலாக இருக்கிறது. லஞ்சம் கொடுத்தால்தான் காரியம் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப மதுரையில நடந்த சம்பவத்துக்கு நம்ம வரலாம். விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு இல்லாத ஒரு மனுஷனால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. அப்ப விவசாயம் இல்லாம நம்ம இந்தியாவை கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கே ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம்முடைய நீதிபதிகள் சொன்ன கருத்து ஒரு விழிப்புணர்வை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி ஏற்படுத்தி இருக்கிறது? 862 கொள்முதல் நிலையங்கள்ல 6 சிறப்பு குழுக்கள் அமைத்து 105 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களாம். ஆனா முதலாவது அவங்களே சொல்றாங்க எந்த தப்பு நடக்கல, 2வது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி நீதிபதிகளே கேட்கிறாங்க. கேட்டுட்டு நீதிபதிகள் சொன்ன ஒரு காரியம் எச்சரிக்கை. இந்த மாதிரி அதிகாரிகள் சரியா நடக்கலன்னா நீங்க மேலதிகாரிகளா இருந்தாலும் நீங்களும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொல்றாங்க. நான் சொல்றேன், விழிப்புணர்வு மக்கள் மத்தியில நிச்சயமா ஏற்படணும். சட்டத்துக்கு முன்னால் முதலமைச்சரும் ஒண்ணுதான், பிரைம் மினிஸ்டரும் ஒண்ணுதான், சாதாரண குடிமகனும் ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் வந்துதான் வரணும். தப்புன்னா தப்பு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அந்த நீதிபதிகள் சொன்னது சரிதான், நேரிடும் கிடையாது, கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அடித்து சொல்ல வேண்டும். அதுலதான் விவசாயிகளை பத்தி சொன்னாங்க. இரவும் பகலும் கண் விழித்து கஷ்டப்பட்டு அந்த நெல் கொள்முதலுக்கு கொண்டு வரும்போது பாம்பு கடிச்சிடலாம், வலி வேதனை, தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் மட்டுமல்ல குடும்பமாக, மனைவி கூட தூங்காம வயலுக்கு போன கணவர் எப்பொழுது வருவாரோ, பிள்ளைங்க அப்பா எப்பொழுது வருவாங்களோன்னு சொல்லி குடும்பமாக விவசாயம் செய்து கொள்முதலுக்கு கொண்டு வந்து அங்க லஞ்சம். இந்த மாதிரி கேவலம் எங்க இருக்குது? சுடுகாட்டுல லஞ்சம்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி நாங்க டாபிக் வெளியில போகலாம். இந்த அளவுக்கு விவசாயிகள் அவங்க சரியான வஸ்திரமே போட்டுட்டு வர மாட்டாங்க. கொள்முதல் இடத்துக்கு வரும்போது அரைக்குறை ட்ரெஸ்ஸோட வருவாங்க, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு. அதை பார்த்துமா லஞ்சம் வாங்குறாங்க. எவ்வளவு வேதனை! விழிப்புணர்ச்சி இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில வரணும். ஐயா முன்பதாக பேசின ஐயா சொல்லும் போது நடுவர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்களே, அப்போ அதனாலதானே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்கவில்லை என்றால் ஒண்ணும் நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் வந்து விட்டது, இந்திய தேசத்தில் வந்து விட்டது. அதனால் இன்னைக்கு விழிப்புணர்வு என்ற தலைப்பிலே நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா? ஒருவேளை புற்றுநோயை விட கொடிய இந்த லஞ்சத்துக்கு தண்டனை தூக்கு என்று வந்தால் இன்னைக்கு இந்திய தேசத்திலே அதிகாரிகள் ஆட்சி செய்வதற்கு, நம்மை ஆளுவதற்கு இருப்பார்களோ இல்லை இருக்க மாட்டார்களா என்கிற ஒரு வேதனை, ஒரு ஐயம் எனக்கு வருகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க, அவங்களே கணக்கெடுக்கணும்ல. அவங்கள எத்தனை பேர் லஞ்சம் வாங்கி லஞ்சத்தினால் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு காரணங்கள் கூட என்னென்ன, அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு பெரிய அதிகாரியா வர்றதுக்கு அவர் படிப்புக்கு லஞ்சம் கொடுக்கிறாரு, அவர் வேலைக்கு லஞ்சம் கொடுக்கிறார். வாய் கூசாம இத்தனை லட்சம் தாங்கன்னு கேட்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை லட்சத்தை அவர் கொடுக்கறதுனால பிறகு அவர் எங்க போய் திருப்பி எடுப்பாரு? அவர் என்ன லேண்ட் பிசினஸ் பண்ண முடியுமா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா வேற எதுவும் பிசினஸ் பண்ண முடியுமா? அவர் வேலையில தான் ஏமாத்தி பழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால் விழிப்புணர்வு வரணும். சமுதாய வீழ்ச்சி நான் கேட்கிறேன் ஜான், நான் கேட்கிறேன், நீங்கள் கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் அந்த கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள்? அப்படி ஒரு வேலை வேண்டியதில்லை. அந்த லஞ்சத்தை கொடுத்துதான் ஒரு வேலை வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏன் உங்களுக்கு வர வேண்டும்? நீதிமன்றம் இருக்கிறது, சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், இந்த அருமையான கிருபாகரன் போன்ற நீதி தேவர்கள் இருக்கும் பொழுது நீங்க ஏன் குறுக்கு வழியிலே லஞ்சம் கொடுத்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள மக்கள் ஏன் முன்வர வேண்டும்? இது மக்களுடைய மாபெரும் ஒரு தவறாகவும் பார்க்க கூட வேண்டும் அல்லவா? சரியான கேள்வி நடுவர் அவர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சூழலை நல்லா புரிந்து கொள்ளணும். எங்குமே லஞ்சம் ஒரு சூழ்நிலை. நம்ம கொடுக்காம இருந்தா ஒண்ணு நம்ம காரியம் அதாவது தாமதமாகிறது. ரெண்டாவது, இத நீதிமன்றத்துக்கு போன உடனே மட்டும் உடனே தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்துல அட்வொகேட் லஞ்சம் வாங்கலையா? நீதிபதியே லஞ்சம் வாங்குறது செய்தி வருது. நீதிபதியே லஞ்சம் வாங்குறாங்க. நீதிமன்றத்துக்குள்ளேயே ஊழல் போய்விட்டது. இதை நான் சொல்லல, செய்தித்தாள்ல வர்றது. இப்ப சமீப காலத்துல டெல்லி உச்ச நீதிமன்றத்திலேயே நீதிபதிக்கு மேல பிரச்சனை. அப்போ நீதிமன்றத்தையே மக்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன ஆகுறது? இவ்வளவு காலதாமதம் செய்து நீதிமன்றத்துக்கு போய் நேரத்தை வீணாக்கி பணத்தை வீணாக்கி எல்லாமே முடிஞ்ச பிறகும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வயசாயிரும். அதுக்குள்ள அவருக்கு வயசு ஆயிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு 40 வயசுக்கு மேல வேலை இல்ல. அவர் எப்போ கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு? 25 வயசுல. 15 வருஷமா கேஸ் நடக்கும். 40 வயசுக்கு மேல வேலை இல்ல. அப்ப இது ஒரு கொடுமையா இருக்குது. இதை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, நம்ம இந்தியாவை திருத்த முடியாது, நாமாவது திருந்திக்கிடுவோம், குடுறா லஞ்சத்தை அப்படின்னு சொல்லி போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு அதுதான் உண்மை. அதனால அடிப்படையிலே மாற்றப்படணும். அரசியலுக்கு ஓட்டு போடுறது மாறணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது, அரசியல் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு அங்க ஆரம்பிக்கிறது பிரச்சனை. அந்த பணம் கொடுத்து வாங்குறதுனால அங்க ஆரம்பிக்கிற லஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்குது என்பதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு புற்றுநோயின்னு சொன்னதுனால ஒரு சில கருத்தை சொல்றேன். புற்றுநோயில இன்னைக்கு 200க்கு மேல புற்றுநோய் வகைகள் இருக்குதான். அந்த புற்றுநோய்கள்ல சில புற்றுநோய் மரணத்தை கொண்டு வரக்கூடிய புற்றுநோய், சில புற்றுநோய் சுகமாக்கப்படும் பட்டுவிடும்.
அப்போ இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க. சிலர் வந்து திருத்தவே முடியாது. அவங்க எல்லாம் 100, 50, 500 வாங்க மாட்டாங்க, அவங்க கோடிக்கணக்கில். இப்போ முந்தினது பேசும்போது சொன்னாங்க ஐயா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறவங்க. இவங்களுக்கு லஞ்சம் வாங்காம தூக்கமே வர முடியாது, தூக்கம் வராது. அவங்களுக்கு சேலரி முக்கியம் இல்ல, மாச சம்பளம் முக்கியம் இல்ல, லஞ்சம் தான் முக்கியம். அப்போ இவ்வளவு லஞ்சம் வாங்குறவங்க இன்னைக்கு கொரோனாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது லஞ்சம் வாங்குறவங்கல பல வகைகள் இருக்கிறாங்க. அந்த வகைகளை தரம் பிரிக்கணும். யார் யார் எப்படி லஞ்சம் வாங்குறா, எதுக்கு வாங்குறாங்க, அதெல்லாம் தரம் பிரித்து கண்டுபிடிச்சு நம்ம அந்த லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும். தூக்குதான் தண்டனை என்றால் அந்த தூக்கு தண்டனை கொடுத்தால் இன்னைக்கு நம்ம தேசத்துல பாதி அதிகாரிகளை நாம் பார்க்க முடியாது என்கிற ஐயத்தையும் நான் உங்களோட இந்த பட்டிமன்ற இந்த கருத்து காலத்திலே நான் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, தேங்க்யூ. நன்றி, நன்றி. புற்றுநோயை விட அவ்வளவு கொடூரமாகத்தான் இந்த லஞ்சம் இருக்கிறது. அதற்கு தூக்கு தண்டனை மிக சரியானது ஒரு தீர்ப்பு. நீதி அரசருடைய கருத்து இப்ப பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று ஜான் ஜெபர்சன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பொதுமக்கள் பார்வை தெரியும்படி ஒரு விளம்பர பதாகை வைக்கப்பட்டிருக்கும். இங்கே லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். மீறி இந்த அலுவலகத்தில் யாராகிலும் லஞ்சம் கேட்டால் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு புகார் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு பெயர் பலகை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். கலாமணி, உங்களுடைய சவுண்ட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறத தான் பார்க்கிறோம். அது வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் பதாகை வெறும் விளம்பர பதாகையாகத்தான் இருக்குது ஒழிய, ஆனால் அதற்கு உயிர் இருக்குதா இல்லையா என்று தெரியவில்லை. நான் இங்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில அடுக்குமாடி கட்டடத்தில் வணிக வளாகங்களினுடைய அந்த படிக்கட்டு ஏறி போகும் பொழுது சிலர் எச்சில் துப்புவார்கள், சிலர் பான்பராக் போட்டு வெத்தலை பாக்கு போட்டு எச்சில் துப்புவார்கள், அல்லது சில பேர் சளி போன்ற உமிழ்நீரை அங்கே துப்புவார்கள். அதனால சில நோய்கள் பரவும், துர்நாற்றம் வீசும், பொதுமக்கள் அந்த படிக்கட்டு வழியாக ஏற முடியாது. அதற்காகவே அந்த கட்டடத்தை பராமரிக்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டி காவலர்கள் என்ன செய்வார்கள், அந்த மூலையிலே ஒரு இந்து மத கடவுள், ஒரு கிறிஸ்துவ மத கடவுள், ஒரு இஸ்லாமிய மத கடவுள் புகைப்படத்தை அங்கு வைத்து விடுவார்கள். அந்த கடவுளுடைய புகைப்படங்களை பார்த்தாலும் அங்கே அவர்கள் எச்சில் உமிழ்வதை நிறுத்துவார்கள் என்ற ஒரு ஐயம், ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை. ஆனால் மனிதர்கள் அதையும் மீறி அந்த புகைப்படத்தின் மேலே எச்சில் உமிழக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்கிறது. ஆக மரியாதைக்குரிய நீதி அரசர்களுடைய இந்த கருத்து விழிப்புணர்வாக ஒருவேளை இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் தவறு என்கிற பெயர் பதாகைக்கு முன்பதாகவே லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு எதை நோக்கி போகிறது நம்ம பார்ப்போம். நம் மத்தியில பல்லடம் பகுதியிலிருந்து சமூக ஆர்வலர் கலாமணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கலாமணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். திருமதி கலாமணி அவர்கள் இணைப்பில்
இல்லை என்றால் நாம தொடர்ந்து அடுத்ததாக ரஞ்சன் பால் அவர்கள் இருக்கிறார்கள். திரு ரஞ்சன் பால் அவர்கள் ஒரு அரசு வேளாண் துறை அதிகாரியாக இணை இயக்குநராக பணிபுரிந்தவர். திரு ரஞ்சன் பால் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை நேயர்களுக்கு. வணக்கம். வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ஏபிஎம் டிவி நிறுவனத்துக்கும் நடுவர் பாஸ்டர் குணா அவர்களுக்கும் முதலில் நன்றி. இந்த தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. அதோட ஒரு கிறிஸ்தவனா நான் பெருமையா சொல்றேன், நான் 34 வருஷம் வேளாண்மை துறையில பணிபுரிந்து ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றேன் என்பதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அதனால இந்த இதுல நான் கலந்துக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த லஞ்சம் வாங்குறாங்க அரசு அதிகாரிகள், எல்லாரும் சொல்றீங்க, அரசு அதிகாரிகளை திட்டுறீங்க. ஆனா சமுதாயத்துல எத்தனை பேருக்கு தெரியும் நேர்மையா வேலை செய்யற அதிகாரிகள் எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்படுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க, அவன் லஞ்சம் வாங்குறான், இவன் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா லஞ்சம் வாங்காம ஒரு நிர்வாகத்தை நடத்தி ஒரு ஆபீசர் வேலை செய்யணும்ன்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸியானது அல்ல. அதனாலதான் பெரும்பாலான ஆபீசருங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஏண்டா வம்பு, எங்க துறையில சொல்லுவாங்க, அப்படியே நீரோட்டத்துல போயிடணும் பிரதர், எதிர் நீச்சல் போடாதீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால புதுசா வர்றவங்க எல்லாம் பயந்து போய் நமக்கு ஏன் இந்த வம்பு, நம்ம எல்லாம் மொத்தத்துல போயிடுவோம் அப்படின்றதுனாலதான் இந்த லஞ்சம் வருது. இவர்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்கிறது இது விழிப்புணர்வா எடுத்துக்கலன்னா இனிமையா நம்ம நாடு முன்னேறது ரொம்ப கஷ்டம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த ஊழலாலதான் நம்ம நாட்டுல என்ன திறமை இல்லை. இன்னைக்கு அமெரிக்கால இவ்வளவு இந்தியர்கள் போய் வேலை செய்யறாங்கன்னா நம்ம கிட்ட திறமை இருக்கிறதுனாலதான். ஆனா அந்த திறமைக்கு மதிப்பு இந்தியால விட அமெரிக்கால அதிகமா இருக்குன்றதுக்காக தான் அமெரிக்கால போய் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம கிட்ட எந்த வகையிலும் குறைவு கிடையாது. ஆனா நம்ம வீணா போறதே இந்த லஞ்சத்தாலதான். அமெரிக்காவில என்னவங்க என்ன பிரதர் அவங்க அவங்க சொன்னீங்க, குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர், ஏதோ சொல்ல வந்தீங்க. குறுக்கிட்டீங்க. உங்க எலிசா, உங்களுடைய கருத்து என்ன, சொல்லுங்க. எலிசா, உங்களோட கருத்து என்ன, நீங்க சொல்ல வந்தீங்க, உங்க கருத்து என்ன? இல்ல அமெரிக்கால ஏதோன்னு சொன்னாரு. சரி பரவாயில்ல, கனெக்ஷன் இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். பேசுங்க சார். நான் பேசி முடிச்சிடுறேன். அதனால இப்பவும் நம்ம விழிப்புணர்வா எடுத்துக்கலன்னா இது இந்தியா முன்னேறது ரொம்ப கஷ்டம். நம்ம நாடு யூஎன்ல பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் வேணும்னு சும்மா கேட்கறதுல அர்த்தம் இல்லை. நம்ம அதுக்கு ஏத்த தகுதியில இருக்கமான்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் இல்லாம நம்ம நாடு ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு நாடு. ஆனா கடவுள் பக்தி உள்ள நாட்டுல இவ்வளவு ஊழல் இருக்கிறது ஆஸ் அன் இந்தியன் நான் இதை வெக்கப்படுறேன். ஏன்னா உண்மையான கடவுள் பயம் இருக்கிற யாரும் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு என் வேளாண்மை துறை எடுத்துக்கிறேன். நான் ஏன் நேர்மையா இருந்தேன்னா, அந்த காசை தொட்டேன்னா அது ஏழை ஏதோ ஒரு கிராமத்துல உள்ள ஒரு விவசாயிக்கு போய் சேர வேண்டிய காசை நம்ம கை வைக்கிறோம். அது கடவுளுடைய பார்வையில அதுக்கு நீதிக்கு நம்ம தலை குனிய வேண்டி இருக்கும். வேண்டான்ற கடவுள் பயத்துலதான் நான் உண்மையான அதிகாரியா இருந்தேனே தவிர எனக்கு பண ஆசை எல்லாம் இல்லாம இல்லை. நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருந்தனால நான் பலமா இருந்தேன். ஆனா பல வகையில ஆண்டவர் என்னை காப்பாத்தி கரையேத்தினாரு. ஆனா என்னுடைய துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால நான் பொதுமக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, லஞ்சம் வாங்குறவங்களை நீங்க திட்டுறீங்களே தவிர லஞ்சம் வாங்காதவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத எந்த பொதுமக்களும் பாக்குறது கிடையாது. அவங்க துன்பமும் துயரமும், நீங்க சொல்றீங்க புற்றுநோய், தினம் நாங்கெல்லாம் செத்து பிழைச்சிருக்கிறோம். நான் பார்க்காத அவமானங்களே கிடையாது. என் துறையில யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ரஞ்சன் பாலா அவர் ஒரு லூசுன்னுவாங்க. ஏன்னா பிழைக்க தெரியாதவர்னுவாங்க. ஆனா நான் எதுக்காக பிழைக்க தெரியாம இருந்தேன்? கடவுளுடைய பார்வையில அது நல்லதில்லை. இன்னொன்னு, ஒரு ஏழைக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது.
அதுக்கு எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல. எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு நான் என் வேலையை நேசிச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்றீங்க அந்த நெல் கொள்முதலுக்கு காசு வாங்கினாங்க, அதுக்கு வாங்கினாங்க. நீங்க பாக்குற ஊழல் பூரா வால் பகுதியை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த லஞ்சம் முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா தலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தலை சரியா இல்லாத பட்சத்துல வாலை பிடிச்சி நீங்க என்ன வெட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அதனால லஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கும் வேணும், அரசு அதிகாரிகளுக்கும் வேணும், அரசியல்வாதிகளுக்கும் வேணும். ஆனா மக்கள் சும்மா திட்டிட்டு அப்படியே கடந்து போறது ஒரு நியாயமானது கிடையாது. நம்ம எந்த வகையில லஞ்சத்தை இல்லாம இருக்க நம்ம செயல்படுறோம். ஒரு உண்மையா வேலை நடக்குதான்னு பாக்குறோமா? அதெல்லாம் நம்ம பார்க்காம சும்மா கடந்து போறது அவ்வளோ சரியில்லை. நீங்க நல்ல முன்னேறின நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சமே இருக்காது. உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அவ்வளோ இது பண்றாங்கன்னா உழைக்கிறதுக்கு ஈக்குவலா அவங்க நாட்டை நேசிக்கிறாங்க. அவங்க லஞ்சம் வாங்குறது இல்லை. லஞ்சம் குறைவான நாடு யூரோப்பிய நாடுகள் தான். அவங்களுக்கு தேசபக்தி ஜாஸ்தி. நமக்கு தேசபக்தி எப்போ வருது? கிரிக்கெட் விளையாடும் போது தேசபக்தி வரும். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இந்த 2 நாள் தான் நமக்கு தேசபக்தி வரும். பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடும் போது தான் தேசபக்தி வரும். மற்ற நேரம் நம்மகிட்ட தேசபக்தி கிடையாது. இஸ்ரேல் நாடு தான் உலகத்திலேயே தேசபக்தின்றத விட வெறி பிடிச்சவர்கள் அவங்க. அதனாலதான் அவங்க நாடு இவ்வளவு வேகமா முன்னேறிட்டு போகுது. நம்ம கிட்ட அது கிடையாது. நம்முடைய எண்ணங்களை மாத்திக்காத வரைக்கும் இப்படி விவாதங்கள் பேசிக்கிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருப்போமே தவிர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களும் ஒரு முடிவா இருக்கணும். இனி இந்த ஏழை நாட்டுல நம்ம இந்த லஞ்சத்தை தலைவிரிச்சு ஆட விடக்கூடாது. எப்பவும் ரஞ்சன் பால் அவர்கள் நான் கேட்கிறேன், இன்றைக்கு மட்டும் இந்த நீதிபதிகளுடைய கருத்து இந்த மாதம் சொல்லப்பட்ட கருத்து. ஆனால் இதற்கு முன்பதாகவே லஞ்சம் குறித்ததான விழிப்புணர்வு சமுதாயத்துல அதிகமாக பல இடங்களிலே இருக்கத்தானே செய்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்லையே. இந்த ஒரு நெல் கொள்முதலை வைத்து நீங்க ஒரு வால் என்று சொன்னீங்க, உண்மைதான். இந்த தலைப்பகுதியான பல கோடி ரூபாய் தேவசேனா கட்சியினுடைய அந்த நிறுவனர் சொன்னார், பல கோடி கணக்கிலே லஞ்சங்கள் கை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வுகள் பரவலாக பொதுமக்கள் மத்தியிலே பரவலாக கொடுக்கப்பட்டு கொண்டுதானே வருகிறது. இன்றைக்கு புதிதாக சொல்லலையே, இதை குறித்து உங்களுடைய அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நம்ம லஞ்சத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம பேசணும், அதுக்கு சொன்னோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஹெல்மெட் போடாம போனா தானே போலீஸ் கேட்க போறாங்க. நம்ம ஹெல்மெட்டை ஒழுங்கா போட்டு போனா போலீஸ் எங்க நம்மள கேட்க போறாங்க? நம்ம பாட்டுக்கு பயணம் போயிட்டே இருக்கலாம். தவறு நம்ம பக்கத்துலயும் இருக்குது. அதை மக்கள் உணரணும். அதே மாதிரி கீழே இருக்கிற அதிகாரிகளை சொல்றீங்க, மேல இருக்கவங்க நல்லா இருந்தா ஏன் கீழே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்க போறாங்க? நான் வேலை செஞ்ச காலத்துல ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காத ஆபீசர்களா இருந்திருக்காங்க. அவ்வளவு நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதனால எல்லா அதிகாரிகளையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா நமக்கு தேசபக்தியும் கிடையாது, நாட்டுப்பட்டும் கிடையாது. இன்னொன்னு இந்த பொது மேடையில சொல்ல விரும்புறேன், ஒரு கசப்பான உண்மை, நம்ம எந்த நகரமா இருந்தாலும் அந்த நகரத்தை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரோடு கிடையாது, நல்ல குடிக்க தண்ணி கிடையாது, ஒரு நல்ல மருத்துவமனை கிடையாது, நல்ல எந்த பேசிக் இதுவுமே கிடையாது. ஆனா நாங்க சிட்டியில எல்லா வசதியும் அனுபவிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய சமுதாய சீர்கேடு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லலாமா? ஓட்டு போடுற காசு வாங்குற நம்ம இதை பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்போ நம்ம ஓட்டு போட லஞ்சம் வாங்குறோமோ அப்பவே நம்முடைய தகுதியை இழந்துட்டோம். அரசியல்வாதியும் அதிகாரிகளையும் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. தவறா இருந்தா மன்னிச்சுக்கோ. இல்ல, நீங்க சரியான கருத்துக்களை தான் நீங்க பயணம் பண்ணுகிறீங்க. நான் உங்ககிட்ட ரஞ்சன் பால் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த நீதி அரசர்களுடைய இந்த கருத்து என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு வெட்கம், ஒரு வீழ்ச்சிக்குரியதாக நீங்க பார்க்கலையா? இதை ஒரு விழிப்புணர்வாகத்தான் பாக்குறீங்களா? இது சில பேர் ஐயோ நம்ம நாடு 80வது இடத்துல லஞ்சத்துக்குரிய நாடாக இருக்கிறது. அவரு விஜயவாடாவில் இருக்கக்கூடிய திரு ஜான் சொன்னார், 80வது இடத்திலே நம்முடைய இந்தியா லஞ்சத்துல முன்னேறி இருக்கிறது.
இந்த ஒரு நீதிபதிகளுடைய கருத்து என்பது இன்னைக்கு சாமானிய மக்கள் வரைக்கும் நீதிமன்றத்தை தான் நாடுகிறார்கள். ஒரு வாய்க்கால் வரப்பு, நீங்க சொன்ன நம்ம வசிக்கிற அந்த நகர பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற இந்த கிராம பகுதிக்கு போய் பார்க்க வேண்டும். அங்க சாலை வசதிகள் இல்லை, மின்சார வசதிகள் இல்லை, குடித்தண்ணீர் வசதிகள் இல்லை என்று நீங்க கிராமப்புறத்தை நீங்கள் மேம்படுத்துகிறீர்கள். ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரியாக, லஞ்சம் வாங்காதவர்களாக நீங்க இருந்திருக்கிறீர்கள். நேயர்கள் சார்பாய், நிர்வாக சார்பாய், ஒரு நெறியாளர் சார்பாய் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, அந்த நீதிபதிகளுடைய அந்த கருத்தை இன்றைக்கு கிராமத்துல இருக்க வாய்க்கா வரப்பு சண்டையானா கூட, ஒரு அண்ணன் தம்பி வெட்டுக்குத்து சண்டையானாலும் ஒரு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும், நீதி தேவதையின் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிற நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டிலே ஒரு நீதி அரசர்கள் ஒரு புற்றுநோயை விட கொடியதாக லஞ்சம் நம்முடைய தேசத்துல இருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஒரு சாமானியன் கேட்கும் போது அது ஒரு தலைக்குடிவை தானே நாட்டுக்கு தருகிறது. அது ஒரு வீழ்ச்சியாகத்தானே பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் விழிப்புணர்வாக உங்களால எப்படி பார்க்க முடிகிறது? உங்களால ஏன் வீழ்ச்சியாக அதை பார்க்க முடியவில்லை? அதாவது நான் முடிச்சிடுறேன் மேடம். சரிம்மா சொல்லுங்க ரஞ்சன் பால். நான் முடிச்சிடுறேன் சிஸ்டர். அதாவது நீங்க சொல்றது உண்மை. வீழ்ச்சிக்கு மத்தியில் தான் இந்த விழிப்புணர்வு வருதுன்றது என்னுடைய கருத்து. இப்பவும் விழிப்புணர்வு வரலைன்னா எப்பவுமே விழிப்புணர்வு வராது. அதனால இத விழிப்புணர்வா எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டாதான் நமக்கு நல்லதா இருக்கும், நாட்டுக்கு நல்லதா இருக்கும். நம்ம நாடு ஏழைகள் நிறைந்த நாடு. நம்ம இந்த கொரோனா டைம்லயே பார்த்தோம் எவ்வளவு பேர் நடந்துலாம் ஊருக்கு போய் சாப்பிட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அதையும் இதையும் பார்க்கும்போது நம்ம இந்தியன்னா வெக்கதான் படணும். நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோன்னு நிம்மதியா இருக்கக்கூடாது. என்னோட இருக்கிற ஃபெலோ இந்தியன், ஃபெலோ ஹியூமன் பீயிங், அவன் கஷ்டப்படும் போது நான் மட்டும் நல்லா இருக்கிறது எவ்வளவு பெரிய அக்கிரமன்ற நினைப்பு ஒரு இந்தியன்கிட்டயும் வரணும். அது விழிப்புணர்வு வந்தாதான் வரும். சும்மா ஏதோ இன்னைக்கு ஜட்ஜி சொன்னாரு, அடுத்து இதை விட ஒரு பரபரப்பான நியூஸ் வந்தா இந்த நியூஸ் அப்படியே கடந்து போறதுன்ற இயல்பு தான் நம்ம கிட்ட எல்லாம் இருக்குது. அந்த இயல்பை வச்சுக்க கூடாது. தயவு செய்து பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மக்களை நேசிச்சு, கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது நம்முடைய T20 மேட்ச் மாதிரி. ஒரே இன்னிங்ஸ் தான், செகண்ட் இன்னிங்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அதனால கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை ஒரு நல்லவனா இருந்து நம்ம இந்த வாழ்க்கையை முடிக்கணும்ன்றதுதான் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. திரு ரஞ்சன் பால் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் புற்றுநோயை விட கொடியது என்று நீதிபதிகள் கருத்து சொன்னதை குறித்து நாம் விவாதிக்கிறோம். ஆனால் லஞ்சமே வாங்காதவர்களுக்கு வருகக்கூடிய பிரச்சனை அந்த புற்றுநோயை விட அதிகமானது என்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கருத்தை இங்கே பதிய வைத்திருக்கிறார்கள். மெய்யாகவே இன்றைக்கு நாம் அந்த லஞ்சம் வாங்குகிறவர்களை பற்றி தான் பேசுகிறோம். இந்த லஞ்சம் வாங்குவதனால் சில அதிகாரிகள் சிக்கிக் கொள்ளுகிறதையும் அவர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்படுவதையும் தான் நாம் பெருசாக பரவலாக இப்படிப்பட்டதான விவாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் மனசாட்சியின்படி, என் இறைவனுடைய கோட்பாட்டின்படி நான் ஏழை எளிய மக்களுடைய ரத்தத்தை குடிக்க அந்த லஞ்சத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வருகிற பிரச்சனை அந்த புற்றுநோயை விட, கொரோனா என்கக்கூடிய வைரஸை விட கொடுமையானது என்பதையும் இங்கே திரு ரஞ்சன் பால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். நம்முடைய நீதி அரசர்கள் லஞ்சம் வாங்குவது தவறு, அது புற்றுநோயை விட கொடியது என்று சொன்னார்கள். பின்வரும் காலத்திலே லஞ்சம் வாங்காதவர்கள் மேலே பிழைக்க தெரியாதவன், மதியினமானவன், இப்படிப்பட்ட வாசகங்களினாலே அவர்களுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிக்கும்படியாய் செயல்படுகிற அந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்த இன்னும் ஒரு
தூக்கு தண்டனை போன்ற கருத்து வரத்தான் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வேளாண் துறையிலே ஒரு இறைபக்தியோடு கூட தான் ஏற்றுக்கொண்ட கடவுள் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொண்டதினால் ஏழை எளிய மக்களுடைய பணத்தை நான் ஒரு நாளும் லஞ்சமாக வாங்க மாட்டேன், அதனால் எனக்கு எவ்வளவு பெரிய இழிச்சொற்கள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கரைபடாத கைக்கு சொந்தக்காரராக திரு ரஞ்சன் பால் போன்ற அநேக நல்லவர்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு உதாரணம் ஒரு IAS சகாயம், அதற்கு ஒரு உதாரணம் இன்னும் ஒரு பொன் மாணிக்கவேல் என்கிற ஒரு போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர் சொல்லப்பட்டது. நேயர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ரஞ்சன் பால் அவர்களும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு மனநிறைவை தருகிறது. தொடர்ந்து பல்லடம் பகுதியிலிருந்து சமூக ஆர்வலர் கலாமணி அவர்களுடைய கருத்தை நாம் கேட்போம். புற்றுநோயை விட கொடியது லஞ்சம். மதுரை ஹைகோர்ட் நீதிபதியுடைய கருத்து சமுதாய வீழ்ச்சி என்று அவர் சொல்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார். திருமதி கலாமணி அவர்கள் ஒரு தையல் கலைஞர் குடும்பத்துக்கும் சமூக ஆர்வலருமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து, நீங்க இந்த நீதிபதியுடைய கருத்தை எப்படி பார்க்கறீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருவாசகத்திற்கேற்ப ABM தொலைக்காட்சி சேர்மன் திரு பாபு மயிலன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்ததற்கு எனக்கு முதற்கண் நன்றியுடன் மதிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மேலும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமநாயக்கன்பாளையத்திலிருந்து உங்கள் கலாமணி பேசுகிறேன். கோர்ட் நல்ல தீர்ப்பு தான் சொல்லி இருக்குது. ஆனா இது சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமானா கண்டிப்பா கிடையாது, 100% கிடையாது. எப்படி உங்களுக்கு அந்த எந்த அரசு அதிகாரியாவது கை நீட்டி லஞ்சம் வாங்குறாங்களா? காலையில ஆபீஸ் வரும்போதே லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சிட்டு வராங்களா? எல்லாமே தள்ளப்படுறாங்க அந்த லஞ்சத்துக்குள்ள. மக்கள் விழிப்புணர்வு இல்லாம பரவாயில்ல எனக்கு காரியம் சீக்கிரமா ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியினால அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்கு சொல்றாங்க. இடைத்தரகர்களுக்கு கோர்ட் ஒண்ணுமே சொல்லல. அதாவது நேரடியா போய் யாரு நான் இந்த பணி கொடுத்தாதான் உங்களுக்கு லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னு யாரும் எந்த அதிகாரியும் சொல்றது இல்ல. எந்த அதிகாரியுமே காலையில வரும்போது லஞ்சம் வாங்கணும்னா வருவாங்க, வாங்க மாட்டேன்ட்டு வருவாங்க. ஆனா அந்த நெருக்கடிக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. எப்படி தெரியுங்களா? நான் 2 நாள் வேலைக்கு எடுத்துட்டு போக முடியாது, அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால எனக்கு சீக்கிரமா காரியமாகணும் அப்படிங்கறதுனால மக்கள் லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் மனநலத்தை சரி பண்றதுக்கு கோர்ட் ஒண்ணுமே சொல்லல. அது திடீர்னு அதிகாரிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா போதுங்களா? அதனால எத்தனை அதிகாரிகள் வன்மமா பாதிக்கப்படுறாங்க இடைத்தரகர்களால. இடைத்தரகர்களுக்கு இந்நேர வரைக்கும் கோர்ட் ஒண்ணுமே சொல்லல. அதிகாரிகளையே நேரா குறை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சகாயம் IAS எல்லாம் லஞ்சம் வாங்காதவர் தான். ஆனா அவருக்கு எந்த மக்களாவது போய் ஒரு கூட்டம் கூடி ஏங்க அவங்களோட வேலையை அவங்கள செய்ய கூட மாட்டேங்கிறீங்க, நல்ல அதிகாரி தானே, ஏன் நீங்க அவரோட வேலையை அவர் செய்ய கூட மாட்டேங்கிறீங்கன்னு என்னைக்காவது மக்கள் கேட்டிருக்காங்களா? அவங்களுக்குள்ள விழிப்புணர்வு வந்திருக்குதா? நல்லவங்களை நம்ம நேசிக்கிறோம்ல? இல்லைங்க. இதே போலதான் எல்லாமே கோர்ட் ஆகட்டும். கோர்ட்டு சும்மா வெறுமனே படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அது எப்ப நிதர்சனத்துக்கு வர்றது எப்போ? எல்லாருமே பாதிக்கப்படுங்க. இனி சௌரியமா போச்சுங்க. கோர்ட் இந்த மாதிரி ஆர்டர் போட்டதுனால எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரி லஞ்சமே வாங்கி இருக்க மாட்டாரு. ஆனா அந்த அதிகாரி லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு மொபைல் போன் வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு இந்த அதிகாரியை மாட்டி விடுறதுக்கு நிறைய மக்கள் சூழ்ச்சி பண்ணுவாங்க. அது ஆமா, இனி எச்சுதாங்க ஆகும் லஞ்சம். இதனால கம்மியாகாது. இனி அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் ஆகுங்க, உங்களோட நெல் கொள்முதல் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்ப இந்த விவசாயி என்ன பண்ணுவாப்ல, நம்ம நெல் சீக்கிரமா போகணுமே அப்படின்னு லஞ்சம் இனி மறைமுகமா இந்த சட்டத்துக்கும் தெரியாம எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்க வைக்கிறது கோர்ட்டு தான் இல்லைங்களா? இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, இனி தெரியாம கொடுப்பாங்க. இதனால சமூக விழிப்புணர்வா இருக்கா இல்ல வீழ்ச்சியா இருக்கா? வீழ்ச்சி தானே அடைஞ்சிருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம சகாயம் அவரு நல்ல அவர் நல்ல தமிழன் தான், எல்லாத்துக்கும் பாடுபடுறாரு, ஒரு 5 பைசா லஞ்சம் வாங்குறது கிடையாது. ஆனா அவரோட வேலையை செய்யறதுக்கு ஒண்ணு அரசாங்கம் தான் விடுதா, இல்ல
அதிகாரிகள் தான் விடுறாங்களா இல்ல கோர்ட்டு தான் விடுதா? மூணுமே விடுறது இல்ல. எப்ப உங்களுக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வருதோ அப்பதாங்க இந்த லஞ்சம் ஒழியுமே தவிர, மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வராத வரைக்கும் எதுவுமே சொல்றது இல்ல. மக்களுக்காக கோர்ட்டு ஒண்ணுமே சொல்லல. அப்ப எப்படி லஞ்சம் ஒழியும்? குடுக்கற மக்களையும் நம்ம கண்டிக்கணும்ல, நம்ம போகவே கூடாது. சரி பரவாயில்ல, மக்கள் கூட குடுக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. இடைத்தரகர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இடைத்தரகர்கள் யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? நல்ல அதிகாரிகள் எல்லாம் மாட்டியிருக்காங்க இல்லீங்களா? லஞ்சம் வாங்காத அதிகாரிகளும் கூட மாட்டியிருக்காங்க லஞ்சம் வாங்கினேன்ட்டு. ஆனா இடைத்தரகர்களுக்கு கோர்ட் ஏதாவது பதில் சொல்லியிருக்கா? இந்நேரம் வரைக்கும் கோர்ட்டு அதுக்கான பதில் எதுவுமே சொல்ல. எல்லாமே படிக்கிறதோட சரி. அரசாங்கம் எதை நடைமுறை கொண்டு வர்றது கிடையாது, கோர்ட்டு நடைமுறை கொண்டு வர்றது கிடையாது. இந்த இடையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப அடிமட்ட மக்களும் பாதிக்கப்படுறாங்க, நல்ல அதிகாரிகள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையுமே நல்ல அதிகாரிகள் இல்ல, கெட்ட அதிகாரிகள் இல்லைன்னால சொல்ல முடியாது. நல்ல அதிகாரிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க இதனால. அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் பிளான் பண்ணி அந்த அதிகாரி மாட்ட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த அதிகாரி லஞ்சம் வாங்கலினால என்ன தெரியுமா மக்கள் நினைக்கிறாங்க? நம்மகிட்ட காசு இல்ல, அதனால லஞ்சம் கொடுக்க முடியல, அதனால நம்ம காரியமாகல. இப்படிதான் மக்கள் சிந்திக்கிறாங்களே தவிர அவரு நேர்மையா நியாயமா இருக்காரு, அதனால நம்ம கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிற, அவரோட வேலையில அவர் கரெக்டா இருக்காரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறதே இல்லை. இல்லைங்க, அது லஞ்சம் கொடுக்கறது இல்ல, லஞ்சம் வாங்குறது. நம்மளால கொடுக்க முடியல, அதனால நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகளை கைப்பாவையாக்கிடுறாங்க. நினைச்சு பாருங்க, எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அதிகாரிகளுக்கு கொடுத்தா அவங்க வீடு தேடி செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால சமுதாய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்குதா? வீழ்ச்சி தானே அதிகமா இருக்குதுங்க, வீழ்ச்சி தானே அடைஞ்சிருக்குது. எப்படி நீங்க சமுதாயத்துல சரி மக்கள் பரவாயில்ல, மக்கள் என்னைக்காவது நல்லவங்களை பார்த்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்களா? லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை பார்த்து பரவாயில்லைங்க, லஞ்சம் வாங்கலீங்க அவரை பத்தி என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இப்ப கூட நம்ம நண்பர் ஒருத்தர் பேசினார், நான் இன்னும் லஞ்சமே வாங்கினது இல்லைங்க அப்படின்னு. அவரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மக்கள் பரவாயில்லைங்க சார், நீங்க நல்லா இருங்க சார், நீங்க ரொம்ப ஆயுள் முழுக்க நல்லா இருப்பீங்க சார், உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவரு வீடு கட்டலினா சமுதாயம் எப்படி பாக்கு? என்னப்பா கலெக்டரா இருந்து இன்னும் கூட ஒரு வீடு கூட கட்டல. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா பண்றாங்க? அந்த லஞ்சம் வாங்கலினா அந்த அதிகாரிகள் நம்மளுக்கு எந்த காரியமாவது ஆகலினா அவங்களை ஆள் வச்சு மிரட்டுறாங்க. இதுவும் அதிகாரிகளுக்கு ஒரு பின்னால குடுக்குறாங்க. அப்ப அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் சரி நம்ம குடும்பமா லஞ்சமானு வாக்கும்போது லஞ்சமே வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை கொண்டு வரணுங்க. அதுக்கான கோர்ட் எந்த ஒரு பதிலுமே சொல்லல, இடைத்தரகர்களுக்கு எதுவும் சொல்லல. சும்மா தூக்கு தண்டனை யாரு கொடுப்பீங்க? நேரா அதிகாரிகள் நேரா வீடு தேடியே கேக்குறாங்க, கொடுங்க அப்படின்னு வாங்குறதுக்கு இல்லையில்ல. இதை வச்சுட்டு இந்த கோர்ட்டோட கருத்தினால வச்சுட்டு நல்ல அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க. எப்பவுமே நேக்கா போற அதிகாரிகள் தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம நல்ல அதிகாரிகளை பார்த்து அவங்க சொத்தெல்லாம் சம்பாதிக்கல, நம்ம நல்லா இருக்கு, அவரு நல்லா இருக்காரு, அவரு நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு பேப்பர்லயா ஏதாவது ஒரு மீடியாவிலயா சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாரி அதை லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை சமுதாயம் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்பவெல்லாம் லஞ்சம்னு எல்லாம் யாரும் சொல்றது இல்லைங்க. அதை ரொம்ப டீசென்டா என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபீஸ் கொடுக்கணும், அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் அவருக்கு, அப்பதான் அவர் எல்லா காரியம் பண்ணி தருவாரு அப்படிங்கிறாங்க. அது அவருக்கும் தெரியாது. நீங்க அதிகாரி இருக்காருன்னா அவருக்கும் தெரியாது, இடைத்தரகர்கள் தான் பண்ணுவாங்க. அவர் பண்ணி கொடுத்துட்டாரு பாத்தியா, அதனால அவருக்கு காசு ஏதாவது கொடுக்கணும், நீங்க கொடுங்க அப்படின்னு கொடுப்பாரு. எவ்வளவு நீங்க கேட்டதானே அவர் கரெக்டான அதிகாரி கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. சரி பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்களேன்னு சைன் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க இந்த இடைத்தரகர்கள் ஏங்க அவர் கேட்டதானே எப்படி உங்களுக்கு உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து போட்டு கொடுத்துட்டாரு, நம்ம அவருக்கு ஏதாவது பண்ணணும்ல. சரி லஞ்சம்னா பணம் கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் லஞ்சம் கிடையாதுங்க. அவங்களோட தோட்டத்துல அதிகாரி காரியத்தை நீட்டா பண்ணி கொடுத்துறாரு, பரவாயில்ல 5 பைசா கூட லஞ்சம் வாங்காம கரெக்டா பண்ணி கொடுத்துறாரு. ஆனா அவருக்கு போய் தோட்டத்துல விளையிற தேங்காய் எதுக்கு 25 தேங்காய் கொண்டு போய் கொடுக்கணும், பரவாயில்ல நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவருக்கு சம்பளம் வருது, அவர் வாங்கிட்டு போறாரு. அதே மாதிரி தக்காளி இருந்ததுன்னா ஒரு 2 கூட கொண்டு போய் கொடுக்குறாங்க, நல்ல அதிகாரி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் லஞ்சம் தானே? பணமா இல்லைனாலும் இதுவும் லஞ்சம் தானே? இன்னைக்கு விக்கிற விலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் 25 ரூபா, 10 தேங்காய் கொடுத்தீங்கன்னா 250 ரூபா ஆச்சுன்னா அதுவும் லஞ்சம் தானே? அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குதுல கவர்மெண்ட் லட்சக்கணக்கில், யோசிச்சு பாருங்க. இது ஏன் மக்கள் செய்யறாங்க? ஒரு சின்ன இது மேடம், நீங்க சொல்ற இது இன்னைக்கு கூட நியூஸ்ல பாத்திருப்பீங்க. தக்காளி இன்னைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் விக்குது, ஆனா விவசாயிகள் கிட்ட 1 ரூபாய்க்கு வாங்குறதா நியூஸ் வந்திருக்கு.
அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. வாங்குற நம்ம தான் 40 ரூபா 25 ரூபான்னு கணக்கு சொல்றோம். ஆனா விற்கும் போது 25 ரூபாய்க்கு எந்த விவசாயியும் தேங்காவை விற்கிறது இல்ல. பாவம் 5 ரூபாய் 7 ரூபாய்க்கு மேல எந்த விவசாயியும் கொடுக்கறது இல்ல. இந்த நடுவுல இருக்கிறவங்க பண்றதுதான் நீங்க சொல்ற 25 ரூபாய் தக்காளி, அதுக்கு வேல்யூ எல்லாம் போடுறீங்க. அந்த இடைத்தரகர்கள் என்னைக்கு இல்லாம போறாங்களோ அன்னைக்கு தாங்க லஞ்சம் இல்லாம போகுது. திருப்பி மக்கள் மத்தியில வரணும். நான் எத்தனை காலம் ஆனாலும் சரி, நான் லஞ்சம் கொடுக்காமதான் ஒரு வேலையை ஒரு காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா அது சொல்றீங்களா, நீங்க கவர்மெண்ட் அரசும் கோர்ட்டும் சேர்ந்து இன்னொரு ஆர்டரும் போடணும். என்ன தெரியுங்களா, நீங்க லஞ்சம் வாங்கலைன்னா அந்த உரிய நேரத்துல அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 4 நாள் கழிச்சு இழுத்தடிக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு காரியத்தை, நான் ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு போனா ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னா அந்த டேட்ல கொடுத்தாதானே. அது இல்லையே, இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க, அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாருங்க அதிகாரி. இதுக்கெல்லாம் ஏன் தெரியுங்களா, இதுல இது அரசாங்கம் ஆள் குறைப்பும் பண்ணி இருக்குது. 10 ஆள் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் தாங்க வேலை செய்யறாங்க அரசாங்க அலுவலகத்துல. நினைச்சு பாருங்க, அப்ப எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்? அதையும் மக்களால ஏத்துக்க முடியாது. அப்ப நெருக்கடிக்கு உட்படுறாங்க, அதிகாரிகளும் நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க, மக்களாலையும் நஷ்டம். இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு தைச்சா நான் 1000 ரூபாய்க்கு தைப்பேன். ஒரு பட்டா வேணும்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னா சொன்னா கொடுத்தா பரவாயில்ல. உடனே சேவை மையத்துல சொல்றாங்க, நாங்களாம் பண்ணி கொடுத்துருவோங்க, நீங்க மணிகாரரை கவனிச்சீங்கன்னா போதும், 2 நாள்ல கிடைச்சிருங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 2 நாள் இல்ல முடியறத பாப்பனா 15 நாள் வேலைக்கு எடுத்துட்டு லோலோன்னு அலைவனா? சொல்லுங்க பாப்பா. அது தள்ளப்படுறாங்க. ஏன் தெரியுங்களா, இப்ப எல்லாம் எல்லாருமே பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் எல்லாம் அப்படி பாருங்க. அதிகாரிகளும் இது பாதிக்கப்படுறாங்க, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த மக்கள் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இந்த கோர்ட்டு சொல்லி இருக்குதே தவிர மக்களுக்கு இந்நேரம் வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல. இதனால நீதியரசர்கள் சொன்ன இந்த கருத்து தவறு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? ஆமாங்க, சமுதாயத்துக்கு இது வீழ்ச்சி தான் தருது, இது விழிப்புணர்வு கிடையாது. இன்னும் அதிகமா தான் வீழ்ச்சி ஆகும். இப்ப இருக்கிறத விட அதிக வீழ்ச்சி தான் ஆகும். ஏன்னா இப்ப உங்களுக்கு அதிக சொல்லிட்டாங்க, நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, அதிகாரிகள்ல தூக்கு தண்டனை, தூக்குல ஓடணும் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டாங்க. இனி அதிகாரிகள் வாங்கவே மாட்டாங்க. 10 நாள் ஆகும்பாங்க, 15 நாள் ஆகும்பாங்க. ஒரு வேலைக்கு போனா அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா நம்ம மக்களால இதை ஏத்துக்க முடியாது. இனி தெரியாம எப்படி கொடுக்கலாம் லஞ்சம் அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஓகே மேடம், இப்ப ஓகே நான் உங்களுக்கு திரும்ப வர்றேன். இல்ல நான் உங்கள்கிட்ட திரும்ப வர்றேன், நீங்க திரும்ப வர்றேன் உங்ககிட்ட நான் தாமதமா திரும்ப வர்றேன். இப்ப நீதிபதிகளுடைய கருத்தானது இது மக்கள் சேவை செய்வதற்கு அதிகாரிகள் மத்தியிலே ஒரு சுணக்கத்தை, ஒரு தொய்வை உண்டாக்கும். இன்னும் அவங்க ஒரு 10 நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு வேலையை இன்னும் ஒரு மாதம் அல்லது ஒரு 20 நாள் இழுத்தடிப்பாங்க அப்படின்றதுதான் இந்த தீர்ப்புக்கு ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிகாரிகள் இழுத்தடிக்க மாட்டாங்க, உரிய நேரத்துலதான் பண்ணுவாங்க. மக்கள் அதை பொறுத்துக்காம குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுக்கறது எப்படின்னு யோசிப்பாங்க. இன்னும் குறுக்கு வழியில் எப்படி கொடுக்கலாம். அதிகாரிகள் கரெக்டா நேரத்தை சொல்லுவாங்க. இப்ப இந்த நீதிபதிகளுடைய கருத்தானது இன்னும் அதிக லஞ்சத்தை கொடுக்கக்கூடியதானதா இருக்குது. அதான் உங்களுடைய. ஆமாங்க, கண்டிப்பாங்க. என்னைக்கு மக்கள் அரசு மன்றம் 3 ஒன்னா சேருதோ அன்னைக்குதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியுங்க. ஓகேமா ஜான் அவர்களிடத்துல கேக்குறேன். ஓகே, இந்த கலாமணி அவர்கள் சொல்றாங்க, நீதி அரசருடைய கருத்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதாக இல்லை, மேலும் ஒரு வீழ்ச்சிக்கு ஏதுவாகத்தான் இருக்குதுன்னு அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டுல இருக்க. ஜான், உங்களுடைய கருத்து என்ன? கலைமணி அம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக அநேக கருத்துக்களை கூறினாங்க, அவங்கள பாராட்டுகிறேன். ஆனா அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசியா சொல்லும் போது முன்பதாக சொன்னது எல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறையில அன்றாட வாழ்விலே நடப்பதை எடுத்து சொன்னாங்க. ரொம்ப கேட்பதற்கே இனிமையா இருந்தது. ஆனா கடைசியா சொல்லும் போது தூக்கு தண்டனை போட வேண்டும் என்று நீதிபதிகள் சொன்னதாக சொன்னாங்க. அப்படி சொல்லவே இல்லை. ஏன் தூக்கு தண்டனை போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கட்டிங் இருக்குது, அந்த கட்டிங்ல போடப்பட்டிருக்கு.
தூக்கு தண்டனை எப்படி போட்டிருக்கு, ஏன் தூக்கு தண்டனை போடக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது தூக்கு தண்டனை போட வேண்டும் என்று சட்டமாக்கவில்லை. அதாவது அது ஒரு ஆமா, அது ஒரு விழிப்புணர்வு. அதாவது ஏன் போடக்கூடாது அப்படின்னு எதுக்கு கேட்கிறாங்கன்னா, அது அவ்வளவு அந்த லஞ்சம் வாங்குவது என்பது அந்த குற்றத்திற்கு ஏற்ற ஒரு சமம். அதனால அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வை அதிகாரிகள் மத்தியிலே சரி, கொடுக்க கூடாது என்கிற விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே சரி. இன்னைக்கு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க இடைத்தரகர்கள், அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. நானே இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இடைத்தரகர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா இனிமே நடக்கக்கூடாது. இது இப்ப உடனே அந்த 2 ஐயாமார்களும் நீதிபதிகள் அவர்களுக்காக நான் கடவுளை துதிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், கிருபாகரன் ஐயா, புகழேந்தி ஐயா, அவங்க 2 பேருமே சொன்ன அந்த கருத்து இன்னைக்கு நிச்சயமாக எதிர்காலத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வை கண்டிப்பா ஏற்படுத்தும். நாளைக்கு மறு விசாரணை வரப்போகிறது. அதுக்காகவும் ஜெபத்தோட காத்திருப்போம். மறு விசாரணையும் கூட நல்ல ஒரு விசாரணை வரணும். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும். இன்னைக்கு விவசாயிகள் தான் நம்ம சாப்பிடுறவங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவங்க கிட்ட அவங்க படுற இது விவசாய அல்லது வேளாண்மை துறையில மட்டும் இந்த புற்றுநோய் இல்ல, பரவலா இந்தியாவிலே குறிப்பா தமிழகத்துல இருக்கிற அனைத்து துறையிலையும் இந்த புற்றுநோயானது மிக வேகமாக இருக்கிறது. இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதி அரசர்கள் புகழேந்தி கிருபாகரன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை, அதைத்தான் மரியாதைக்குரிய ரஞ்சன் பால் சொன்னார்கள். நீங்கள் வாள், இந்த விவசாயம் என்பது வாள், இந்த வாளை தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனா தலை, உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்து முதல் கொண்டு படிப்புக்கு உண்டான கல்வி நிறுவனங்கள் தொடங்கி இறையாண்மை, இன்னைக்கு ஒரு கோயில்ல ஒரு தெய்வத்தை போய் சாமி கும்பிடணும்னா கூட அதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்கு. தெய்வ வழிபாடு. ஒரு மனிதன் தான் விரும்புகிற கடவுளை, எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், உங்களுக்கு பரவலா தெரியும், திருப்பதிக்கு போனா அங்க சீனிவாச பெருமாள், அங்கே மற்ற கடவுள் சன்னிதானத்துக்கு போகும் பொழுது அந்த கடவுளை அருகிலே நின்று தரிசிப்பதற்கு கூட அவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக கட்டணத்தை கொடுத்தால் 2 நிமிடங்கள் ஆசுவாசமாக நின்று அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலை. கடவுளுக்கே அவர்கள் லஞ்சத்தின் மூலமாகத்தான் வழிபட வேண்டிய ஒரு அவநிலை நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. இந்த நீதியரசர்கள் திரு புகழேந்தி அவர்களும் மரியாதைக்குரிய நீதியரசர் கிருபாகர் அவர்களும் இந்த விவசாய துறையை தான் இவர்கள் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல துறைகளிலும் இது இருக்கத்தானே செய்கிறது. யார் உங்களுடைய கருத்து? கண்டிப்பா நடுவர் அவர்களே, நாமும் கூட தலைப்புல கூட அந்த கட்டிங், நீங்க பேப்பர் கட்டிங்க கொடுத்து இப்படி சொன்னதற்கு சமுதாய வீழ்ச்சியா விழிப்புணர்வா கேட்டதுனால நம்ம அதிகமா அதை மையப்படுத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னதை போல எல்லா துறைகளிலுமே அது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு ஊழியன் என்பதுதான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். லஞ்சத்தை பற்றி எத்தனையோ வேதாகம வசனங்கள் உண்டு. அதில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிதானம் வாங்காது இருப்பாயாக. பரிதானம் என்றால் லஞ்சம். பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ பார்வையுள்ளவர்களை குருடாக்கிருமா? அதுக்குதான் நீங்க சொன்ன விளக்கம். இது கோவில்லைனாலும் சரி, இல்லைன்னா ஏழை ஜனங்கள் மத்தியிலையும் சரி, படிக்கிற பிள்ளைங்க மத்தியிலையும் சரி, அவங்களுக்கு பார்வையை குருடாக்கிறது. ஏன்னா லஞ்சம் நீங்க சொல்லுகிற அதே ஒரு கிறிஸ்துவ புனித நூலாகிய அந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் பரிதானம் என்பது லஞ்சம், பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டு அதே புனித நூலாகிய பைபிளிலே கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கள்ளக்காரியம், அதாவது லஞ்சம் கொடுப்பது என்பது கள்ளக்காரியம் தான். அதுக்கும் நாம மக்கள் தூரமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் கலாமணி அவர்கள் சொல்லுகிறார்கள். லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை
தூக்கில் ஏன் போடக்கூடாது என்று கேட்கக்கூடிய நீதியரசர்கள் லஞ்சம் கொடுக்கிறவர்களை ஏன் தூக்கில போடக்கூடாது என்று சொன்னால் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இது வீழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக நடுவர் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி. அதான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது 2 பேருக்குமே இது விழிப்புணர்வு. இப்போது 3வது இடைத்தரகர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு. இது ஏதோ அதிகாரிகளை பற்றி சொன்னவுடனே அவர்களுக்கு மட்டும் என்பது அல்ல. லஞ்சம் என்று பேசும்போது இந்த 3 விதமான மக்களை நம்ம எடுத்து பேச வேண்டும். இன்னொரு நான் சொல்லுகிறேன், நான் ஆந்திராவிற்கு வந்து 10 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால், இப்ப நான் ஆந்திராவா தமிழ்நாடான்னு பேசுறதுக்கு வரல, பொதுவா சொல்றேன். நான் எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கும் நான் போகவே மாட்டேன். படிக்காத என் தம்பி அனுப்புவனை தவிர படித்த நான் போகவே மாட்டேன். ஏன்னா போவதற்கு எனக்கு வெட்கமா இருக்கும். 2வது போயிட்டு நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. அவ்வளவு சீர்கேடுகள் காணப்படுகிறது. ஆனால் ஆந்திராவை நான் பெருமைப்படுத்தி பேசவில்லை, தமிழ்நாடு ஆந்திராவான் பேசவில்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இங்கு வந்த பிறகு சில இடங்களுக்கு போகும்போது நீ சேவா ஈ சேவான்னு 2 வச்சிருக்கிறாங்க. நீங்க அரசாங்க அலுவலகத்துக்கே போக வேண்டிய தேவை இல்லை. அங்க போய் நீங்க வரிசையில நிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜஸ்ட் போனா போதும், 10 நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் அதாவது மக்கள் எளிதாக போய் வருவதற்கு அவ்வளவு வசதி செய்து வைத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அதுக்குரிய முயற்சி எடுத்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இதுவரை போகாத நான் ஆந்திராவுக்கு வந்த பிறகு சரி போயிட்டு குயிக்கா முடிச்சுட்டு வந்துடலாம், வேலையை எளிதா முடிச்சுட்டு வந்துடலாம் போய் கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் நம்ம தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். தமிழகத்தை விட ஆந்திரா சிறந்தது என்று நான் பேச வரவில்லை. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சில சீர்கேடுகள் மாற வேண்டும். நம்முடைய தமிழகம் இந்தியாவிலேயே முன்மாதிரியான மாநிலமாய் லஞ்சம் இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாய் மாறும். நான் ஏற்கனவே சொன்னேன், 8வது மாநிலம் இந்தியாவோட முதல் மாநிலம் லஞ்சம் அதிகமா வாங்குறது நீங்க பார்த்திருப்பீங்க. மகாராஷ்டிரான்னு சொல்றாங்க, சிலர் பீகார்னு கருத்து சொல்றாங்க. ஆனால் தமிழகம் 8வது இடத்துல இருக்கிறது. இந்த 28 மாநிலங்கள் கொண்ட இந்திய தேசத்திலே 8வது மாநிலத்தில் இருக்கிற நாம் ஏன் லஞ்சம் வாங்காத தமிழகம் என்கிற ஒரு நல்ல பெயருக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இதன் மூலமாய், இந்த பட்டிமன்ற விவாதத்தின் மூலமாய் ஏற்பட வேண்டும். அதே போல ரஞ்சன்பால் ஐயாவை பற்றி கலைமாணி அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்காதவர்களை பற்றி இன்னைக்கு மக்கள் பேசாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்பது ஒரு கருத்து, நல்ல ஒரு கருத்து. இன்னைக்கு நம்ம இந்த பட்டிமன்ற விவாதத்திலே ஐயா ரஞ்சன்பால் ஐயா அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை அதற்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு. ஐயாவுக்கு தெரியும் இந்த உலகத்துல லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிடலாம், ஏற்று சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அங்க ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அங்க கணக்கு கொடுத்துதான் ஆகணும். அங்க யாரும் தப்புவிக்க முடியாது. பரலோகத்துக்கு போகும்போது இடைத்தரகர்கள் கிடையாது, லஞ்சம் கிடையாது. ஒரே நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருவார். எல்லாரும் அங்க நின்றுதான் ஆகணும். அதனால அந்த ஒரு தேவ பயம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் கொடுக்க வந்திருப்பாங்க. சோதனை அவருக்கு வந்து ஐயா சொல்லும் போதே சொன்னாங்க, பண ஆசை எனக்குமா இல்லையா, எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பணம் தேவைதான். ஆனா வாங்காம இருந்த காரணம் தேவ பயம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட வேண்டும். நம்முடைய விவாதம் இந்த ABM டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை சீக்கிரமாய் பார்க்க வேண்டும். அடுத்த வருடம் தேர்தல் வரப்போகிறது. நல்ல தலைவர்களை தமிழகத்துக்கு கர்த்தர் தரணும். நீதிபதிகளும் இந்த மாதிரி நல்ல நீதிபதிகளை தரணும் என்று என்னுடைய வார்த்தை, என்னுடைய கருத்தை. நன்றி நன்றி. டாக்டர் ASK எலிசா அவர்கிட்ட கேட்கிற, இந்த லஞ்சம் எதன் அடிப்படையில உருவாகிறது? மக்களுடைய தேவைகள் அடிப்படையில லஞ்சம் வாங்கப்படுகிறதா, அல்லது கட்டாயத்தின் அடிப்படையிலே இந்த லஞ்சம் வாங்கப்படுகிறதா, அல்லது அரசியல்வாதிகள் ஊக்குவிக்கிறார்கள், இல்ல அரசியல்வாதிகளுடைய அந்த பின்புலத்தின் நிமித்தமாக தைரியமாக இவர்கள் லஞ்சம் வாங்குகிறார்களா? ஒரு நீதி அரசர்களே தூக்கில போட வேண்டும் என்று ஒரு கருத்து, அவர் ஜான் சொன்னது போல தீர்ப்பு அல்ல, ஏன் போடக்கூடாது என்கிற ஒரு கேள்விதான். ஒருவேளை தீர்ப்பாக கூட மக்களுடைய பேராதரவு, நம்முடைய நேயர்களுடைய பேராதரவு மூலமாய் ஒருவேளை அது தீர்ப்பாக கூட பின்வரும் நாட்களிலே அமைய இருக்கலாம். இந்த லஞ்சம் வாங்குகிற அளவுக்கு இந்த அதிகாரிகளுக்கு துணிச்சல் வந்ததற்கு காரணம் அரசியல் பின்புலம் அவர்களுக்கு இருக்கிறதா?
ஒரு அரசியல்வாதியாக, ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையின மக்களுடைய பிரதிநிதியாக, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நன்றி. இரண்டாவது சுற்றை கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இரண்டாவது சொன்ன 2 கருத்துக்களும் இது அடங்கும். ஒன்று, மேலே இருப்பவர்களுடைய பின்புலம். அடுத்து இரண்டாவது காரணம் அரசியல், கட்டாயம் அரசியல் தலைவர்கள். இரண்டாவது நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த 2 காரணம் நீங்க சொன்னதுல 2 காரணம்தான் லஞ்சம் கொடுப்பதற்கும் லஞ்சம் பெறுவதற்கும் முக்கிய காரணமா இருக்கிறது. நான் சிறுபான்மை மக்களுக்காக தமிழகம் முழுவதும் பல இடங்களில், பல மாவட்டங்களில், சிறு குறு இன்டீரியர் வில்லேஜ் வரையிலும் பயணம் செய்து விட்டேன். பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டேன். பல ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகளை சந்தித்து பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு நான் இந்த முழுக்க இந்த தலைப்புக்கு பாத்திரவானா கூட இருக்கிறேன் என்று நான் நினைக்கலாம். உண்மையாகவே இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன் அண்ணன் ரஞ்சன் பால் அவர்களுக்கு. இப்படிப்பட்ட பல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் கூட மேலே இருக்கிற அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படாத வரையிலும் இந்த லஞ்சம் ஒழியாது. அம்மையார் அவர்கள் சொன்னது போல உண்மையாகவே இது மிகப்பெரிய இழுக்கான ஒரு செயல். நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நிர்பந்தம், இப்போ ஒரு சாதாரண ஒரு காவல்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், பொதுப்பணித்துறையை எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சார், ஒரு கீழே இருக்கிற விவோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விவோ ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு டிராபிக் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இல்ல டிராபிக் போலீஸ், நீங்க யாரை எடுத்துக்கினாலும் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை இது உளவுத்துறை கவனித்து வழக்கு போட்டாலும் வழக்கு சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், கீழே இருக்கிற அந்த சாலையில நின்று வெஹிக்கிள் செக் பண்ற அந்த அதிகாரிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகை மேலதிகாரிக்கு வழங்க வேண்டும், அவர் மேலதிகாரிக்கு வழங்க வேண்டும். அவருக்கு மேல இருக்கிற அது அப்படியே தொட்டு போய்க்கினே இருக்குது. வாங்கலைன்னா கீழே இருக்கிற இடையில இருக்கிற கடைசியா இருக்கிற ஒரு அதிகாரி கூட பாதிக்கப்படுகிறான். யார் யாது பெரிய உண்மையா நேர்மையா பண்ணின்னு இருக்கிறான், தூக்கி வேற எங்கன்னா தூக்கி போடியா என்று சொல்லும் பொழுது அண்ணன் ரஞ்சன் பால் போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் இழுக்குக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ரொம்ப நேர்மையான ஆள் மாதிரி, ரொம்ப தியாகி மாதிரி, ரொம்ப நல்ல மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு கண்டிப்பாக அவமானத்திற்குள்ளாக்கப்படுவார்கள். இவைகள் கீழே இருக்கிற அதிகாரிகளை லஞ்சம் வாங்க செய்கிறதும், லஞ்சம் வாங்காமல் அவர்களை தடுத்து நிறுத்துகிறதும் மேல் அதிகாரிகளும் ஏற்கனவே சொன்ன சகோதரர் சொன்னது போல வேறு எங்க இருக்குது, அங்க மேல இருக்கிறவர்கள் தவறு செய்கிற வரையில லஞ்சம் நம் நாட்டுல ஒரு நாளும் ஒழியாது. அண்ணன் சொன்னது போல 198 உலக நாடுகளில 80வது பட்டியலில 80வது இடத்துல இந்தியா இருக்கிறதற்கு காரணம் நாம் அந்த அளவுக்கு அப்படியே லஞ்சத்தை தண்ணியா சாப்பாடா சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இன்றைக்கு உடுத்தும் உடையை பார்க்கலாம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பார்க்கலாம், இன்னும் ஒவ்வொரு அதிகாரிகளும் செய்ய கீழே இருக்க மருத்துவம் பார்க்க முடியல, ஒரு நல்ல தொழில் செய்ய முடியல, ஒரு சாதாரண பருப்பி விற்கிற ரோட்ல பருப்பி விற்கிறவன், ஒரு சாதாரண சாலையில உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்ல பூ விற்கிறவங்க கூட லஞ்சம் கொடுக்குறாங்க. பொழுது போனா மாம்பழம் வாங்கறதுக்கு வந்துக்கின்னு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோக்கள். இதெல்லாம் எங்க இருந்து நடக்குதுன்னா கீழே இருந்து மாத்திரம் இல்ல, மேல இருந்து நடக்குது. இந்த தவறுகள், இந்த நிர்பந்தங்கள், இந்த பின்புலத்தினுடைய அதிகாரத்துவங்கள் கண்டிக்கப்படாத வரையிலும் நீதிபதி சும்மா சொல்லிட்டு போயிட்ட கலரை விட்டுட்டாரு. ஆனா உண்மையிலே எத்தனை துறைகளிலே, அவர்கள் சார்ந்த துறைகளிலும் கூட இன்றைக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? யார் எங்க இருந்து இந்த தவறுகள் நடக்கிறது என்று சொல்லி நீதியரசருக்கு தெரியாதா? கட்டாயம் தெரியும். டாக்டர் எலிசா, அரசியல் லஞ்சம் இவ்வளவு துணிகரமாக தைரியமாக அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கு அவர்களுக்கு பின்புலமாக அரசியல் கட்சி இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு பகிரங்கமா கட்டாயம் அரசியல் தலைவர்கள்
நம்முடைய தமிழகத்தை முதலமைச்சராக இருந்த காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தால் அவர் மறைந்த பிற்பாடு அவருடைய வங்கி கணக்கிலே மிக சொற்ப தொகை 150 ரூபாய் அல்லது 200 ரூபாய், எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. காமராஜர் கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய வங்கி கணக்கிலே இருந்த அந்த வைப்பு தொகையினுடைய எண்ணிக்கை 100, 200. அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவர் இல்லையா? தமிழகத்திலே போலீஸ் துறை மந்திரியாக இருந்து இன்றைக்கும் மக்களால புகழப்படுகிற திரு கக்கன் என்கிற ஒரு போலீஸ் துறை அமைச்சர் அவர்கள் ஆட்சியில இருந்து அரசியலில் இருந்து லஞ்சமே இல்லாமல் நேர்மையாக இருக்கவில்லையா? நீங்கள் பொதுவாக அரசியல் தலைவர்கள் தான் இந்த மாதிரியான கையூட்டு பெறுவதற்கு பின்புலமாக இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கிறீர்களே, இதை குறித்து உங்களுடைய விரிவான கருத்து. அன்னைக்கு விவசாயம் நல்லா நடந்துச்சுயா. அன்னைக்கு சிறு குறு தொழில்கள் சரியாய் நடந்தது. அன்றைக்கு யாரும் நிர்பந்திக்கப்படவில்லை. அன்னைக்கு பொழுது போனா போலீஸ் மாமூலுக்கு வந்து நிக்கல. எங்கேயும் பொழுது போனா நகராட்சியில இருந்து மாநகராட்சியில இருந்து வந்து மாமூலுக்கு யாரும் வந்துட்டு பைக்கு தூக்கின்னு ரோட்ல போனது இல்லை. அப்படி போனா போலீஸ் லட்டி ஒண்ணி வச்சுக்கின்னு ஒரு டார்ச் வச்சுக்கின்னு டைனமா போட்ட லைட்டு சைக்கிள்ல சுத்தின்னு போவாங்க. அங்க எதனா குற்றச்செயல் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேவு பார்ப்பதற்காக மக்கள் பாதுகாப்புக்காக போனாங்க. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு யார் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த துறையே வாங்குது. இன்றைக்கு மிகப்பெரிய அன்னைக்கு இருந்தாங்க கர்ம வீரர் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், ஐயா கக்கன்ஜி போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு தங்கள் சொத்தையும் கொடுத்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. நம்ம பொது எல்லாரையும் சொல்லல. ஆனால் கிட்டத்தட்ட 70-80% இன்றைக்கு அரசியலிலும் அரசாங்கத்திலும் இன்றைக்கு லஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதற்கு நல்லவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ரஞ்சன் பால். நான் ஏற்கனவே அறிவித்தது போல லஞ்சம் வாங்குறது தவறு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்று ரஞ்சன் பால் சொல்லுகிறார்கள், திருமதி கலாமணி அவர்கள் சொல்லுகிறார்கள். லஞ்சம் வாங்குறது தவறு என்று அரசு சொல்கிறது, நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்களே, அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? வேற வழியே கிடையாது. ஆளுமை தன்மை, ஆளுகை, அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ குடிமக்கள் அடிமைகளே. இன்றைக்கு கருப்பு பணத்தை மீட்போம் என்று சொல்லி வெறும் 12,000 கோடி 60,000 கோடி பணத்தை மீட்கிறதற்கு 2 லட்சம் கோடியே வந்துட்டு நாங்க செலவு செஞ்சோம்னு சொன்னதை திருப்பி கேள்வி கேட்க முடியாத மக்கள் இன்றைக்கும் இருக்கும் வரையிலும் ஆளுகை தன்மையில இருக்கிறவர்களுக்கு மக்கள் அடிமைகளே. இந்த நிலை எப்பொழுது மாறும்? மாறினால் சந்தோஷம், வேற வழியே கிடையாது. மிரட்டப்படும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஒண்ணு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரணும், இல்லையா டிரான்ஸ்பர் வாங்கின்னு வேற ஊருக்கு போகணும். அந்த ஊர்லயும் வந்துட்டு நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? கட்டாயம் வேலை செய்ய முடியாது. எல்லா இடத்திலும் இந்த நிர்பந்தங்கள் இருக்கும் பொழுது வேற வழியே கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இது ஏற்கனவே ஒரு வாசகர் எழுதினாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த திருட்டு பசங்க இவனுங்க திருந்தாத வரையிலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, வேற வழியே கிடையாது. நன்றி நன்றி, இது என்னோட கருத்தையா. ஓகே, நன்றி கலாமணி அவர்கள். நீங்க நீதி அரசர்களுடைய இந்த கருத்தை ஒரு வீழ்ச்சியாகத்தான் பார்ப்பதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமா உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். கண்டிப்பா வீழ்ச்சி தாங்க. இதுல காரணம் என்னன்னு கேக்குறீங்கன்னா, அதாவது இது அடிமட்ட மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது பணக்காரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அடிமட்ட மக்கள், அதாவது இன்னைக்கு வேலைக்கு போனாதான் இன்னைக்கு சாப்பாடு அப்படிங்கிறவங்க இந்த லஞ்சத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதனால வீழ்ச்சி தானே. பணக்காரவங்க பாதிக்கப்பட்டா ஒரு கஷ்டம் கிடையாது, நடுத்தர மக்களும் அடிமட்ட மக்களும் பாதிக்கப்படும் போது அது வீழ்ச்சி தானே. என்னைக்கு ஒரு
ஒரு களவற்றம் வந்து என்னைக்கு போய் ஒரு கலெக்டரை நேரா பார்க்க முடியுதோ அன்னைக்குதாங்க லஞ்சத்தை ஒழிக்க முடியும். இன்னைக்கு போனா எத்தனை கலெக்டர் நேரா பார்க்கணும்னா எத்தனை பேர்த்துக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போகணும் தெரியுங்களா? நீ என்ன வேலையா போற, எந்த வேலையா போற, ஒரு மனு நம்ம கரெக்டா போய் மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து கொடுத்துட முடியுமா? அது முடியாது இல்லைங்க. அப்ப வந்து என்னைக்கு வந்து இந்த அடிமட்ட மக்களும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்படாம இருக்கிறாங்களோ அன்னைக்குதான் லஞ்சம் ஒழியும். அதுதான் என்னுடைய தீர்ப்பு. என்னைக்கு வந்து மக்களும் அரசும் மன்றம் ஒண்ணு சேர்றாங்களோ, ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அப்பதான் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். இதுல நம்ம ரஞ்சன் பாலுக்கு நான் வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அவருக்கு லஞ்சம் வாங்காம இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது என்னைக்கு ஒரு சமுதாயத்துல, அதாவது இது லஞ்சத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா விஷயத்துக்குமே என்னைக்கு ஒரு அடிமட்ட மக்கள் ஒரு தலைவனை போய் நேரா பார்க்க முடியுதோ அன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்காம இருக்கலாம். இங்க ஒருத்தர் சொல்ற லஞ்சம் அன்னைக்கு வந்து சொல்லுங்க அன்னைக்கு வந்து லஞ்சம் ஒழிக்கப்படும். அப்புறம் நீங்க அரசியல்வாதிகள் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வீடு தேடி ஓட்டு வாங்குறதுக்கு வர்றாங்களே தவிர என்னைக்காவது அதாவது ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய தொகுதியில யாரு எந்த ஆபீசரும் லஞ்சம் வாங்கினதாக எனக்கு தகவல் வரக்கூடாது. அப்பவே அவங்களுக்கு அதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு எம்எல்ஏவாவது சொல்லியிருக்காரா? எந்த ஒரு எம்பியாவது சொல்லியிருக்காரா? என்னுடைய தொகுதியில லஞ்சம் வாங்கலன்னு சொல்லணும். எப்படி என்னுடைய கிராமத்துல கழிவறை இல்லைன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதோ அது மாதிரி என்னுடைய தொகுதியில லஞ்சம் வாங்கப்படலை எந்த அதிகாரிகள் அப்படின்னு ஏன் அரசியல்வாதிகள் பொறுப்பெடுத்துக் கூடாது? அதுதான் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றார் ஜான் ஜெயசீலன் போன்றவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து விட்டால் இப்ப ஒரு தேர்தல எந்த ஒரு எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட், ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியிலே ஒரு கட்சியின் வேட்பாளராக நிற்க வேண்டுமானால் அவர்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுல கோர்ட் கேஸ் இருக்குதா, அவர் மேல ஏதாச்சும் இருக்குதான்னு ஒரு பைலாக இருக்குது. அது போல மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வந்துவிட்டால், நீதியரசர்கள் சொன்ன இந்த கருத்து பட்டி தொட்டி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்துவிட்டால் அந்த மக்களை ஒரு விளம்பரம் வைக்கலாமே, எங்கள் தொகுதி எம்எல்ஏ என்னிடத்திலே லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு போர்டு வைக்கலாமே. இப்ப இங்க ஒரு நேயர் எழுதியிருக்கிறார், நான் உண்மையாகவே நான் ஒரு துறையில இருந்த ஏபிஎம் முடிந்த அதை டிஸ்பிளே பண்ணி படிக்கலாம். ஆனா அவர்கள் ஜனாதிபதி இடத்திலே புகார் கொடுத்து, லஞ்ச ஒழிப்பு துறையிலே புகார் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பெண் ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக என் மேல நடவடிக்கை எடுத்தார்கள். நான் ஒரு நிரபராதி, நான் கடவுளுக்கு பயந்து லஞ்சம் வாங்காமல் நேர்மையான அதிகாரியாக நான் செயல்பட்டேன் என்று இங்கே வாசுதேவன் என்கிற ஒரு நேயர் தன்னுடைய ஆதங்கத்தை கருத்தை இங்கே அவர் பதிய வைத்தார். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வீழ்ச்சி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கலாமணி போன்றவர்கள் விழிப்புணர்வு இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் ஏன் வீழ்ச்சியாக பார்க்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வை உண்டாக்க கூடாது? இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோ அல்லது ஒரு வார்டு உறுப்பினரோ அல்லது ஏதோ ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ அல்லது வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலேயோ அல்லது அரசு மருத்துவமனையிலேயோ ஒருவர் லஞ்சம் வாங்குகிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால், எங்க ஏரியாவுல இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி லஞ்சம் வாங்குகிறார் என்று ஏன் உங்களால குறிச்சலாக அங்கே ஒரு விளம்பர பதாகை வைக்க முடியாது? அப்படி வைத்தால் அது ஒரு விழிப்புணர்வாக ஒரு வீழ்ச்சி இல்லாமல் போகும் அல்லவா? அது குறித்து உங்க கருத்து என்ன? அப்படித்தாங்க ஃபாதர் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் என்னோட வேலை சம்பந்தமா யாருக்கு இந்நேரம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்தது இல்லைங்க. என்னோட சார்புல யாரு போனாலும் லஞ்சம் கொடுக்க வைக்கிறது இல்ல. லஞ்சம் கொடுக்கறது தப்பு அப்படின்னு தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பா லஞ்சம் கொடுக்கறத நானும் மறுப்பேன், என்னை சார்ந்தவங்களையும் மறுக்க வைப்பேன் நானு. அது உறுதி. அதாவது இப்ப இல்லைங்க, நான் எனக்கு எப்ப விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது சொல்ல முடியுது. காரணம் என்ன தெரியுங்களா? அதிகாரிகளுக்கிட்டும் பேசுவேன், நான் அதிகாரிகள் கிட்டும் பேசுவேன். சார் அவங்க ரொம்ப அடிமட்ட மக்கள்ல நீங்க
லஞ்சம் வாங்காதீங்க. அது வந்து அடிமட்ட மக்கள் ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க சார், உங்களோட குடும்பம் நல்லா இருக்கு, உங்களோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட பேச முடிஞ்சா அதிகாரிகள் கிட்ட நான் பேசுவேன். மக்கள் கிட்ட பேச சொல்ல முடிஞ்சா லஞ்சம் கொடுக்க வேண்டாம் நான் மக்கள் கிட்டையும் சொல்லுவேன். நான் என்னுடைய வேலையை நான் அப்படிதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கேங்க. லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்குமே பயப்படாதவர்கள் கடவுளுக்கு பயப்படுவார்களா? கடவுள் பெயரை சொல்லி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜான், உங்களுடைய கருத்து? அப்படி இல்லைங்க ஃபாதர். ஓகே திரு ஜான், உங்களுடைய கருத்து? அப்படி இல்லைங்க ஃபாதர். ரைட். நல்ல நல்ல ஒரு கேள்வி. அதாவது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு தேவ பயம் ஒண்ணு இருந்தது அப்படின்னா ஆரம்பத்திலேயே அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுக்க வர்றவங்க எவ்வளவு கஷ்டத்தோட கூட வருவாங்க, எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வருவாங்க என்கிற அந்த எண்ணம் வந்திருக்கும். ஆனாலும் கூட நீங்க கேட்ட கேள்விக்கு சிலர் வந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லும்போது அவங்க தேவ பக்தி உள்ளவங்க, அதனால அவங்களுக்கு விரோதமா லஞ்சம் வாங்கினா உண்மையிலேயே கடவுள் அவங்க சார்பா திக்கற்றவர்களின் தேவன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சார்பா இருந்து நமக்கு ஒரு தண்டனை கொடுத்து விடக் கூடாது என்கிற ஒரு பயம் இருக்கும். இல்ல சிலர் பாருங்க, இன்னொரு துறையில அவங்க லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கும், அவங்க அடுத்த துறைக்கு வரும்போது லஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, சும்மா சரி வச்சுக்கிடுங்கயா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க லஞ்சம் வாங்கி கொடுக்குற அவங்களா இருப்பாங்க. ஆனா சிலர் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் சொல்லும் போது அந்த அம்மா அல்ல அந்த ஐயா அதாவது கஷ்டப்படுகிற ஒரு நபரா இருக்குங்கிற ஒரு தேவ பயம் அவர்களுக்கு வர வாய்ப்பு. திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போகும்போதற்கு முன்பதாக கோயில்ல போயிட்டு கற்பூரம் அல்லது ஏதோ ஒரு வழிபாடு செய்து விட்டு, கடவுளே நான் இந்த வீட்டுக்கு திருட போகிறேன், என்னை மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்று அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் நம்முடைய பத்திரிகையில நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கடவுள் பக்தி எல்லாம் இப்படிப்பட்ட கொடூரமான புற்றுநோயை விட கொடூரமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பறந்து கிடக்கிற இந்த லஞ்சத்துல கடவுளுடைய காரியங்களாம் ஒருவேளை இக்காலகட்டத்துல கைக்கூடி வருவதுன்னு நினைக்கிறீங்களா டாக்டர் ஏஎஸ்பி எலிசா? அதாவது இந்த விழிப்புணர்வு என்பது நீங்களும் நானும் எவ்வளவுதான் முட்டி மோதி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் எவ்வளவு சக்சஸ் ஆகும், அது எந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது ஐயா. ஆனா ஒரு உண்மை, ஏன் தூக்கு தண்டனை விதிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரே அந்த நீதியரசர், ஒரு உத்தரவு போட்டிருக்கலாமே. சாதாரணமா சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டது போல ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும், இல்லாவிட்டால் அபராதம். இதை அரசு இதை அதிகப்படுத்துகிறது. மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு அதனுடைய அபராத தொகையை கூட்டுகிறது. அப்போ இன்னும் மக்கள் ஹெல்மெட் அணிவதை அவர்கள் உறுதிப்படுத்துக, எல்லாரும் ஹெல்மெட் போடுறாங்க. ரெண்டாவது முகக்கவசம், முகக்கவசம் கட்டாயம் அணியணும்னு ஒரு வந்துட்டு ஒரு 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 சட்டம் போடுறாங்க, ஒரு உத்தரவு சட்டம் இல்லை உத்தரவு போடுறாங்க. ஏன் இதை சொன்னாரு? சும்மா கலரி விட்டுட்டு உட்காந்துக்கின்னு இருக்கிறாரு அவரு. கட்டாயம் லஞ்சம் வாங்கும் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை அல்லது குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு தண்டனை இல்ல 10 ஆண்டு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு ஆயுள் தண்டனை. ஏன் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்க, அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்யுங்க, இல்ல ஒரு உத்தரவு போடுங்க, இல்ல கோர்ட் நீங்களே போட்டீங்கல்ல ஹெல்மெட் போடுறது கட்டாயம் போட்டா ஹெல்மெட் கட்டாயம்னு, அந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுங்க கோர்ட்ல இருந்து. அதை விட்டு ஏன் கொடுத்தால் நலமா இருக்குமே, கொடுக்க கூடாது. என்ன கதை இது? யாருக்கு வந்து என்ன மக்கள்ல கலரி விட்டுட்டு வெளியே பாத்துக்கின்னு இருக்கிறீங்க நீதிமன்றம்? இல்ல, அதுக்குதான் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கிறது, லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுதான் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, யார் ஒருவர் லஞ்சம் வாங்குகிறார் என்று இந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் வந்து கையுமையுமாக பிடிக்கிறார்கள்.
காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளிலே எடுக்கிறது. அதற்கு 1 வருடமோ 2 வருடமோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கவே. தினசரி நாளேடுகளிலே ஒவ்வொரு நாளேடுகளிலும் இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி பிடிக்கப்பட்டார், ஒரு சர்வேயர் பிடிக்கப்பட்டார், ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலர் பிடிக்கப்பட்டார், இப்படி பேப்பர்ல செய்தி தினசரி வந்து கொண்டுதானே இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது செயல்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இதை கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக் கொண்டு செயல்பட்டு கொண்டு சட்டத்தை சரியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுங்க சொல்லுங்க ஏஎஸ்பி. உண்மையாகவே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இவ்விதமா இருக்க, இந்த அளவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு கொண்டிருக்க, இதையும் 105 பேர் அதிகாரிகள் மீது எப்படி வழக்கு போடப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார்கள்? அப்ப செல்லு மாதிரி ஒவ்வொரு இடத்துல செல்லு அரிச்சின்னு போய்கின்னு தானே இருக்குது. நான் என்னுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், நீங்கள நானும் முடியாது. ஆனால் ஒன்று, இதே ஏன் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று சொன்ன உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேரும் நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ண சொல்லுங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு போடுங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இல்லாவிட்டால் நீதிமன்றமே, மதுரை உயர் நீதிமன்றமே நீங்கள் ஒரு உத்தரவு போடுங்க. இதுதான் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துமே ஒழிய, நீங்களும் நானும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் எந்த அளவிற்கு அது மக்கள் மத்தியில போய் சேரும் என்று சொல்ல முடியாது. இவைகளும் வீழ்ச்சியே அன்றி வளர்ச்சியோ அல்லது விழிப்புணர்வையோ கட்டாயம் ஒரு நாள் ஏற்படுத்தாது. நன்றி. நேயர்களே, பல்வேறு விதமான கருத்துக்களை நம்முடைய அரங்கத்திலே வந்த தலைவர்களிடத்திலிருந்து நாம கேட்டோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதி அரசர்கள், சென்னையை சேர்ந்த சூரிய பிரகாசம் என்கிற ஒருவர் மதுரை உயர் நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அது விவசாயம் தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு. அப்படி இருக்கும் நிலையில் விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. அதுபோல தமிழகத்தில் நெல் விளையும் பகுதிகளில் ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு நிறுவி உள்ளது. அந்த பகுதிகளில் நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையங்களில் விற்றுக் கொள்ளலாம். ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதியிலே வாழ்கிற விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு போகும் பொழுது அங்கே சரியான நேரத்திலே அது கொள்முதல் செய்யப்படவில்லை. அது மழையிலையும் வெயிலிலையும் போடப்பட்டு அதனுடைய தரம், அதனுடைய நிறம், அதனுடைய தன்மை மாறி போய் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டதனுடைய விளைவுதான் நீதி அரசர்கள் கிருபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் இதை வழக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்தார்கள். அதை குறித்து பல நாடேடுகளிலே வந்திருக்கிறது. அதுல நீதி அரசர்கள் சொன்ன ஒரே ஒரு வாசகத்தை, நாளேடுகளிலே வந்த வாசகத்தை நான் நேரடியாக வாசிக்க விரும்புகிறேன். விவசாயிகள் இரவும் பகலும் பாராமல் கண்பிடித்து பாம்பு போன்ற உயிரினங்கள் தீண்டல்களையும் வலி வேதனைகளையும் அனுபவித்து நெல் அறுவடை செய்கின்றனர். இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்தால் அவற்றை உரிய நேரத்தில் வாங்கிக் கொள்ளாமல், அதுக்கு அடுத்ததாக நீதிபதிகள் சொல்லுகிற வார்த்தை, விவசாயிகளிடம் லஞ்சம் பெற்று பிச்சை எடுத்து வருகின்றனர். இந்த வார்த்தை தடித்த வார்த்தை. நாட்டில் பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது. நான் நம்முடைய இந்தியாவிலே
கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்தியாவினுடைய ஒரு பகுதி. இந்த அந்தமான் தீவுக்கு நான் போனேன். அங்கே ஒரு இடத்துல கூட ஒரு பிச்சைக்காரரை நான் பார்க்க முடியவில்லை. அதுபோல இலங்கைக்கு சென்றேன். அதுபோல சவுத் கொரியா நாட்டுக்கு சென்றிருக்கிறேன். சில நாடுகளுக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே எந்த ஒரு இடத்திலையும் பிச்சைக்காரர்கள் இல்லை. ஆனா நம்முடைய நாட்டிலே பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு சங்கம் கூட இருக்கிறது. பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு நாடு வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு. அப்படி வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக வர வேண்டும் என்பதுதான் அப்துல் கலாம் போன்ற அறிவார்ந்த படித்தவர்களுடைய கனவாக, விவேகமாக இருக்கிறது. அந்த இந்திய நாட்டிலே நம்முடைய நாட்டினுடைய முக்கிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நீதித்துறை, அதனுடைய அரசர்கள், நீதி அரசர்கள் லஞ்சம் வாங்குவது பிச்சை எடுப்பதற்கு சமம் என்கிற ஒரு தடித்த வார்த்தையை இங்க பிரயோகித்திருக்கிறதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. விவசாயிகளிடம் லஞ்சம் பெற்று பிச்சை வாங்கு என்ற சாதாரண விஷயம், லஞ்சம் வாங்காதவரை சமூகத்திலே பிழைக்க தெரியாதவர்கள் என்றும் வேலை தெரியாதவர் என்றும் கேலி செய்து வருகின்றனர். சமுதாயத்தில் லஞ்சம் என்பது புற்றுநோயை விட கொடிய நோயாக பரவி வருகிறது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு ஏன் தூக்கு தண்டனை விதிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய அரங்கத்திற்கு வந்த 4 தலைவர்கள் புற்றுநோயை விட கொடியது லஞ்சம். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து சமுதாய வீழ்ச்சியா, சமுதாய விழிப்புணர்வா என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை அவர்கள் நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அழகாக சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் பொதுமக்கள் பார்க்கும்படியாக லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம். மேலும் இந்த அலுவலகத்திலே லஞ்சம் யாராகிலும் கேட்டால் கீழ்கண்ட தொலைபேசியிலே நீங்கள் புகார் அளிக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நேயர் சொன்னார், அந்த பலகைக்கு முன்பதாகவே லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொன்னார். இந்த ஆட்டோவின் பின்பக்கத்துல, நிறைய ஆட்டோவில பின்பக்கத்துல பெரும்பாலும் சில கருத்துக்களை எழுதியிருப்பார்கள். பரவலா ஆட்டோக்கள்ல எழுதப்பட்டிருக்கிற வாசகம் பெண்ணின் திருமண வயது 21 என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இப்பொழுது அந்த வாசகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்க வேண்டிய எண் என்று ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருப்பார்கள். 11 இலக்க நம்பர். பயணிகள் ஆட்டோவில் ஏறுகிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர் சற்று அதிகமான தொகையை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது பயணிகளுக்கு அதிக கட்டணமாக இருந்தாலும் கூட பயணியும் ஆட்டோ ஓட்டுநரும் வாக்குவாதம் தான் செய்கிறார்களே ஒழிய அதிக கட்டணம் வசூலித்தால் இந்த எண்ணுக்கு புகார் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விளம்பர பலகையை படித்திருந்தும் அதில் புகார் செய்யக்கூடிய முறையான தொடர்பு எண் இருந்தும் எத்தனை பேர் நாம் புகார் செய்கிறோம்? இல்லை. விழிப்புணர்வு இருந்தும் மக்கள்
புகார் செய்வதில்லை. ஏன்? அதே போல மருத்துவமனையிலே கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்ப்பது சட்டப்படி குற்றம். அதுக்கு ஒரு ஐபிசி செக்ஷன். ஆனால் இன்றைக்கும் பல மருத்துவமனையிலே கையூட்டு, பரிதானம், லஞ்சம், சர்வீஸ் சார்ஜ், கிஃப்ட் என்ற பெயரிலே பலர் செயல்படுவதாக நாளேடுகளிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எத்தனை நோயாளிகள் அல்லது நோயாளிகளோடு வருகிற துணையாளர்கள் ஏன் அதை புகாராக தெரிவிக்க மறுக்கிறார்கள்? லஞ்சம் வாங்குகிறார்கள், லஞ்சம் கேட்கிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள், அரசியல் தலையீடு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பொதுமக்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய வரம்பு, உரிமை, சட்டம், நீதி இருக்கிறது என்பதையும் ஏன் அவர்கள் அறியாமல் போகிறார்கள்? நம்முடைய நீதி அரசர்கள் இந்த விவசாயம் சார்ந்த வழக்கிலே லஞ்சம் புற்றுநோயை விட கொடியது என்று சொன்னது சமுதாயத்தின் வீழ்ச்சியா? லஞ்சம் வாங்குகிறவர்களை தூக்கில போட வேண்டும், இது சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை தரப்போகிறதா? அழகான ஒரு மனிதர் சொன்னார், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்று சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய பார்வைக்கு வராமல், நம்முடைய அறிவுக்கு வராமல், நம்முடைய தொலைக்காட்சி சேனலுக்கு வராமல் நேர்மையான அதிகாரிகள், ரஞ்சன் பால் போன்ற, வாசுதேவன் போன்ற IAS அதிகாரி, திரு சகாயம் போன்ற நல்ல நேர்மையான பல ஆயிரம் அதிகாரிகள் சென்னையிலே, தமிழகத்திலே, இந்தியாவிலே அரசு சார்ந்த நிறுவனங்களிலே தனக்கு உரிய வேலைக்கு தனக்கு உரிய வருமானம் கிடைத்தால் போதும் என்று தேவ பக்தியோடு நிறைந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாராகிலும் நம்மில் ஒருவர் லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை நாம் இந்த விவாதத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரை உயர்த்தியிருக்கிறோமா, அவரை பாராட்டி இருக்கிறோமா? அதைத்தான் திருமதி கலாமணி அவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள். சரி, இந்த நீதிபதிகளுடைய கருத்து வீழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது விழிப்புணர்வாக இருக்கிறதா என்று நாம் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடுமானால், எத்தனை நீதிபதிகள் வந்தாலும், எத்தனை கலாமணி வந்தாலும், எத்தனை ASP எலிசா வந்தாலும், எத்தனை ABM தொலைக்காட்சி வந்தாலும், எத்தனை முறை இதை குறித்து நாம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும், ஒரு தனி மனிதனிடத்திலே மாற்றம் வராவிட்டால் சமுதாயத்திலே மாற்றம் வராது. நம்முடைய நேயர் ஒருவர் சொன்னார், திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, வேலியே பயிரை மேய்வதற்கு சமமாக இன்றைக்கு இந்த லஞ்சம் என்பது புற்றுநோயை விட கொடியதாக காணப்படுவதற்கு காரணம் யார் என்றால், பெரும்பாலும் விழிப்புணர்வு இருந்தும் விழிப்பு அடையாத மக்களாகிய நம்முடைய பொறுப்பும் அதில் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் மிக வேதனையான விஷயம். இன்றைக்கும் படித்த இளைஞர்கள் மத்தியிலே பலர் லஞ்சம்
கொடுக்க மாட்டேன். நான் சட்டத்துக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று தைரியமாக அவர்கள் சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே லஞ்சம் என்கிற அந்த 4 எழுத்து சொல்லுக்கு சீக்கிரமாக தூக்கு கயிறு தொங்கும், அதிலே அந்த லஞ்சம் தூக்கிலிடப்படும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லஞ்சம் ஒழிய, லஞ்சம் ஒழிக்கப்பட சமூக நீதி குரல் ஒழிக்க வேண்டும். 80வது இடத்திலே இந்தியாவும் 8வது இடத்திலே மாநிலமும் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் நம்முடைய காதுக்கு எட்டப்பட்டிருக்கிறது. அதே நம்முடைய காதிலே எப்படி அந்தமான் நிக்கோபார் என்கிற ஒரு தீவிலே மேலை நாடுகளிலே பிச்சைக்காரர்கள் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தீவுகளையும் நாடுகளையும் அதை புகழை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இதே அரங்கத்திலே நீங்களும் நானும் நம்முடைய சென்னையில், நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய இந்தியாவில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தினேன் என்று சொல்லக்கூடிய காலம் வரும். நல்ல சமுதாயம் மலர ஏபிஎம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற நேயர்களுக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் நாடு நலம் பெற, மக்களுடைய நல்வாழ்வு செழிக்க, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வாழ்த்துக்களோடு கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய இணைப்பிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து சமுதாயத்திலே நாம் இருப்போம். ஓவர் டு ஏபிஎம்.